திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. அன்பர்களே, நாம் தேநீர் இடைவெளி வரை சங்க இலக்கியத்தில் அறம், பக்தி, தத்துவ ஞானம் இந்த மூன்றும் இருப்பதை பற்றி ஒருவாறு நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்து திருக்குறள் என்கிற நீதி நூலிலும் இறை இருக்கிறது, பக்தி இருக்கிறது, தத்துவ ஞானம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்த நிலை பார்த்திங்கன்னா நம்முடைய திருமுறைகள். இந்த திருமுறைகள் என்பன 12 திருமுறைகள் என்று போற்றப்பெறுகிறது. இவர்கள் அருளிய பெருமக்கள் 27 பேர். அவனுடைய காலம் வேறு வேறு காலங்களில் வாழ்ந்தவர்கள். இவனுடைய காலம் வரிசையாக வந்த காலம் அல்ல, அல்லது அவங்க காலத்தில் அருளிய அடிப்படையில் நூல் தொகுக்கப்படவில்லை. நீங்கள் அந்த 12 திருமுறைகள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் நமக்கு முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்த பெருமான், 4, 5, 6 திருநாவுக்கரசர், 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி சாமிகள், 8ஆம் திருமுறை திருவாசகம் மற்றும் திருக்கோவையார், 9ஆம் திருமுறை என்பது திரு இசைப்பா மற்றும் திருப்பல்லாண்டு, 10ஆம் திருமுறை திருமந்திரம், 11ஆம் திருமுறைக்கு 11ஆம் திருமுறை என்றே பெயர், 12ஆம் திருமுறை திருத்தொண்டர் புராணம் அல்லது பெரிய புராணம் என்று பெயர். இதில் முதல் 3 பெருமக்கள், மூவர் முதலிகள் என்று சொல்லப்பெறுகிறவங்க திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தர். இந்த மூவருமே பண்ணோடு பாடிய பெருமக்கள். அவங்க பதிகம் முழுக்க பண்ணோடு பாடப்பட்டிருப்பு. அந்த பண்ணின் அடிப்படையில் தான் இன்னென்ன ராகங்கள், இன்னென்ன பண் அமைப்பு 1ஆம் திருமுறை, இன்னென்ன பண்கள் 2ஆம் திருமுறை, இன்னென்ன பண்கள் 3ஆம் திருமுறை என்று தொகுக்கப்பட்டது. அதுபோல் நாவுக்கரசற்ற வரும்போது அதாவது விருத்தம் அப்படின்னு ஒரு அமைப்பு, யாப் அமைப்பில் திருவிருத்தன்னு ஒன்று இருக்கிறது, திருநேரிசைன்னு இருக்கிறது. இந்த 2 தான் மிகுதியாக பாடியிருக்கிறார். அவர் வேறு பண்களும் பாடியிருக்கிறாரு, குறைந்த அளவு பாடியிருக்கிறார். காந்தாரம் பாடியிருக்கிறாரு, குறிஞ்சி பண் பாடியிருக்கிறாரு, சாதாரியில் பாடியிருக்கிறார். இதெல்லாம் 1-2 பதிகங்கள் தான். ஆனால் திருஞான சம்பந்தத்தை பார்த்திங்கன்னா சாதாரியில் பார்த்திங்கன்னா நிறைய பதிகம் இருக்கும். அப்படி ஒவ்வொரு பெருமக்களும் ஒவ்வொரு வகையாக பாடியிருக்கிறார்கள். அந்த வகையில் நாவுக்கரசருடைய 4ஆம் திருமுறை என்பது திருவிருத்தம், திருநேரிசை, அப்புறம் சில பண் அமைப்புகள் கூடிய பதிகங்கள். 5ஆம் திருமுறை என்று வரும்போது குறுந்தொகை என்று அதற்கு பெயர். 4 வரி, ஒரு வரிக்கு 4 சொல்லு தான். மொத்தம் 16 சொற்கள் அமைய பெற்றிருப்பது குறுந்தொகை என்று சொல்லக்கூடிய யாப் அமைவு. எனவே அது 5ஆம் திருமுறை என போற்றப்பெறுவது. 6ஆம் திருமுறை என்பது திருத்தாண்டகம் என்று போற்றப்பெறுவது. 8 சீர் உடையது. அதில் இந்த யாப் அமைப்பு திருநாவுக்கரசரை தவிர மற்றவர்கள் பயன்படுத்தலை. அவர் ஒருத்தர் மட்டும்தான் திருத்தாண்டகம் என்கிற அந்த யாப்பு வகையை பயன்படுத்துகிறாரு. மற்றவர்கள் அந்த யாப்பை பயன்படுத்தலை. பிறகு 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அவர் நிறைய பண்கள் கலந்து பாடியிருக்கிறார். எல்லாம் ஒரே தொகுப்பாக 7ஆம் திருமுறை என்று வைக்கப்பட்டிருக்கிறது. திருவாசகம் 8ஆம் திருமுறை. நீங்கள் இந்த திருவாசகத்துக்கு பண் என்கிற குறிப்பு சொல்லப்படலை. ஆனால் பெரும்பாலும் ஓதுவாமூர்த்திகள் மரபு கருதி அவங்க பாடும்போது மோகனத்தில் பாடுதல் அப்படின்னு ஒரு பின்பற்றுகிறார்கள். நூலில் அப்படி ஒரு குறிப்பு இருக்கான்னு கேட்டால் இல்லை. நீங்கள் மறந்துடக்கூடாது. ஏன்னா பண் உடைய பாடலை பண் மாற்றி பாடும்போது தவறு அப்படின்னு சொல்லலாம். திருவாசகம் அப்படி பண் எந்த குறிப்புமே சொல்லப்படலை. அதனால தான் இன்றைக்கி திருமுறைகளில் திருவாசகத்தை படிப்பது போல வேறு திருமுறைகளை பாடுவது அவ்வளவு மிகுதி பார்க்க முடியாது. நீங்கள் எப்படி வேணாலும் பாடலாம், கவிதை போல் படிக்கலாம்,
நாட்டுப்புற பாடல் போகிற பாடலாம், இசை கர்நாடிக்கில் பாடுங்க. இப்படி என்ன அமைப்பில் பாடினாலும் திருவாசகம் பொருந்தி இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு பகுதியில் பின்ன இருக்கிற பாடல்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வகையால் பாட முடியுமோ அவ்வளவும் பாடலாம். ஆனால் அதுக்கு பண் அடைவு என்பது சொல்லப்படவில்லை, மறந்துடக்கூடாது. அது பண் இவர்கள் மரபு காரணமாக மோகனம் அப்படிங்கிற ஒரு ராகத்தை எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா மோகனம் மெலோடி அப்படின்னு சொல்லக்கூடிய இசை கூறுபாட்டில் உரியது. கொஞ்சம் அந்த ராகம் நம்மளை கொஞ்சம் உருகச் செய்யும். மோகன ராகத்துக்கு கொஞ்சம் உருக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அது எலும்பை உருக்கும் பாடல் என்பதனால பெரும்பாலும் இசை கற்றிருப்பவர்கள் மோகனத்தில் பாட வேண்டும் அப்படின்னு பின்பற்றுகிறார்கள். அது அமைப்பு. அதுக்கு அடுத்து திருக்கோவையார் மாணிக்கவாசகரால் அருளப்பட்டிருக்கிற 8ஆம் திருமுறையின் பிற்பகுதி என்பது திருக்கோவையார். திருவாசகம் எவ்வளவுக்கு எவ்வளவு எளிதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கடினமானது திருக்கோவையார். நீங்கள் திருக்கோவையாரை நீங்கள் பதம் பிரித்து படிப்பது கடினம். யாராவது அதுக்குரிய ஆசிரிய பெருமக்கள் பதம் பிரித்து கையில் கொடுத்தா தான் ஒழுங்காக படிக்க முடியும். இல்லைன்னா நம்மளால் அதை சரியாக படிக்கிறதுக்கே தடுமாறிடும். அவ்வளவு கடினமான அமைப்பு திருக்கோவையார் என்ற நூலுக்குள்ளே இருக்கிறதுங்க. மிகச்சிறந்த நூல் அது. ஆனால் நமக்கு எல்லாரும் பாடம் நடத்த மாட்டாங்க. திருக்கோவையாரை பாடம் நடத்தணும்னா சங்க இலக்கியம் தெரிஞ்சிருக்கணும், இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும், திருமுறை தெரிஞ்சிருக்கணும். அவங்க தான் அதை நடத்த முடியும். ஏன்னா 400 பாட்டு 400 துறை வகையை சார்ந்ததுன்னு கொடுத்துருக்குறாங்க. 400 பாட்டு கோவையார். அதில் பார்த்திங்கன்னா தலைவன் தலைவி, அந்த தலைவன் தலைவியை வைத்து கொண்டு அகம் புறம் என்ற 2 வகையில் வைத்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய சிறு சிறு வகையில் சொல்லக்கூடிய அந்த துறைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக வைத்து விரித்து பாடியிருக்கிறார். மணிவாசகர் தான் இதை பாடினாரா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் படிக்க தொடங்கினீங்கன்னா வியந்து நிற்கணும். அவ்வளவு கடினமான நடை அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் பொருள் பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியர்கிட்ட நேரடியாக பாடம் கேட்கும்போது என்ன அழகையா அந்த திருக்கோவையார் அப்படின்னு வியந்து பார்க்கணும். ஆனால் எல்லாருமே திருக்கோவையாரை பாடம் அதிகமாக நடத்துவது இல்லை. இதில் இருக்கிற ஒரு சின்ன சிக்கல். நிறைய பேர் பாடல் கூட பாட்டாங்க. நினச்சி பாருங்க, நீங்கள் படிக்கிறவங்க அத்தனை பேர் பாருங்கள், 12 திருமுறை விண்ணப்பம் செய்யும்போது திருக்கோவையாரை விட்டுட்டு படிப்பாங்க. ஆனால் 12 திருமுறை விண்ணப்பத்தில் திருக்கோவையாரையும் இணைத்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்துடக்கூடாது. அதை 8க்கு எப்படி 9 பாடும்போது 2 பாட்டு பாடுறோம், திரு இசைப்பா திருப்பல்லாண்டு 2 பாட்டு பாடுறோம். அது மாதிரி திருவாசகம் 8ஆம் திருமுறைன்னு படிக்கும்போது திருவாசகத்திலிருந்து ஒரு பாட்டு பாடணும், திருக்கோவையாரிலிருந்து ஒரு பாட்டு பாடையே ஆகணும் அப்படின்னு நீங்கள் உறுதிப்பாடு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ தான் அந்த நூலை ஏதோ ஒன்று படிச்சுட்டு வந்தோம்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு தக்க ஆசிரியர் இடத்துல அந்த நூலை பாடம் கேட்குற வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். எனவே இது 8ஆம் திருமுறை. 9க்கு வரும்போது 9 பேர் பாடியிருக்கிறாங்க. திருமாளிகை தேவர் தொடங்கி சேந்தனார் வரை 9 பேர், சேந்தனார், கருவூரர், கண்டராதித்தர், வேணாட்டடிகள் என்று ஒரு 9 பேர் பாடுறாங்க. அதில் அரசர்களும் உண்டு, புலவர்களும் உண்டு, பலவாறு பாடியிருக்கிறாங்க. இவையெல்லாம் 9ஆம் திருமுறையாக தொகுக்கப்படுகிறது. அதில் கங்கை கொண்ட சோழேச்சரம் இடம்பெற்றிருக்கிறது, தஞ்சை ராசராசேச்சரம் இடம்பெற்றிருக்குது 9ஆம் திருமுறையில். இது பார்க்குறோம். அப்போ இது தொகுக்கப்பட்ட காலம் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் தான் தொகுக்கிறார். நம்பியாண்டார் நம்பிகள் தொகுக்கிற அந்த சூழல் பார்க்கும்போது, அந்த காலகட்டத்தை பார்க்கும்போது கருவூர் தேவர் முதலானவர்கள் வாழ்ந்திருக்கிற காலம் அது 10ஆம் நூற்றாண்டு என்று அறியப்படுகிறது. அப்போ அந்த கால எல்லையில் இருந்த அருளாளர்களாக பாடப்பட்ட பாடலை 9ஆம் திருமுறையாக வைத்து போற்றப்படுகிறது. 10ஆம் திருமுறை திருமூல நாயனார் அருளியது, திருமந்திரம் என்று பெயர். உண்மையிலேயே மிக பழமையான நூல் திருமந்திரம்தான். ஏன்னா அந்த நூல் 3000 ஆண்டு யோகம் இருந்து ஆண்டுக்கு ஒரு பாடலாக பாடப்பட்டது. மொத்த பாட்டு 3000 பாட்டு. அவர் யோகம் இருந்ததே 3000 ஆண்டு. நமக்கு கணக்கே 2000க்கு இந்த பக்கம் தான் நிற்கிறோம். 3000 ஆண்டு யோகமே 3000 ஆண்டு இருந்தார்னா
அப்போ எவ்வளோ பெரிய பழமைன்னு பார்க்குறோம். அப்படி திருமூலரால் வழங்கப்பட்ட ஒரு அருநூல் திருமந்திரம் 10ஆம் திருமுறை. இது அவர் மட்டும்தான். 11ஆம் திருமுறை என்பது 12 பேர் அருளியது. அதில் முதல் ஆசிரியர் ஆலவாய் சொக்கநாத பெருமான் முதல் ஆசிரியர். நிறைவாக சொல்லும்போது நம்பியாண்டார் நம்பிகள். ஆக அந்த 11ஆம் திருமுறையில் ஆலவாய் சொக்கநாதராகிய அவர், காரைக்கால் அம்மையார், சேரமான் பெருமான் நாயனார், ஐயடிகள், காடவர்கோன் என்று சொல்லக்கூடிய அவர், கபிலர், பரணர் இவங்கெல்லாம் பாடியது 11ஆம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கிறது. இறைவாக நம்பியாண்டார் நம்பிகள் இது வரைக்கும் அவங்க பாடினது. 12ஆம் திருமுறை என்பது தெய்வ சேக்கிழார் பெருமானால் பாடப்பட்டது. இப்போ இந்த 12 திருமுறைகளுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கருதினா, உமாபதி சிவனார் நம்முடைய சமயாச்சாரியார்களில் சந்தானக்குறவர்களில் 4ஆவதாக இருப்பவர் உமாபதி சிவம். அவர் அருளிய திருமுறை கண்ட புராணம் என்று ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலில் தான் இந்த பாடல்கள் எவ்வாறு கண்டெடுக்கப்பட்டன, எவ்வாறு தொகுக்கப்பட்டன, எவ்வாறு பண் அடைவு செய்யப்பட்டன என்ற குறிப்புகள் அனைத்தும் நம்முடைய உமாபதி சிவனார் அருளிய 12 திருமுறை வரலாறு அப்படிங்கிற வகையில் 12 திருமுறை கண்ட புராணம் என்றே அந்த நூலுக்கு பேரே திருமுறை கண்ட புராணம் என்று பெயர். அவர்தான். அப்போ அந்த நூலில் இருக்கிற செய்திகள் ராசராசனுடைய காலத்தில்தான் திருமுறைகள் நமக்கு கண்டெடுக்கப்பட்டன. அதை தொகுத்தாங்க, அது செப்பேடு செய்தார்கள். இதெல்லாம் அந்த நூலில் இருக்கிறது. அப்படி செப்பேடு செய்யப்பட்ட அந்த திருமுறைகளை பன்னடைவு கொண்டு தொகுக்கும் பொழுது எப்படி தொகுத்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் அந்த நூலில் பார்க்கும்போது, எருக்கத்தம்புலியூர் அப்படின்னு ஒரு திருமுறை தலம் இருக்கிறது. விருதாச்சலத்திலிருந்து பெண்ணாக நம்முடைய கும்பகோணம் போகிற வழி, ஜெயங்கொண்டம் போகிற வழியில் எருக்கத்தம்புலியூர்னு அந்த ஊருக்கு பெயர். இன்றைக்கி அந்த ஊருக்கு ராசேந்திரப்பட்டினம் என்று பெயர். நீங்கள் அந்த வழியாக போனீங்கன்னா இடது பக்கத்தில், அதாவது விருதாச்சலத்திலிருந்து ஜெயங்கொண்டம் போகிற சாலையில் போனீங்கன்னா அந்த பெயர் பலகை இருக்கிற இடது பக்கத்தில் சுவாமியினுடைய கோயில் இருக்கிறது. திருநீலகண்டேஸ்வர பெருமான்னு சுவாமி பேர். அங்கே இருக்கக்கூடிய அந்த பெயர் தான் யாழ்ப்பாணருக்கு வச்சாங்க. திருநீலகண்ட யாழ்ப்பாணர். பாணர் மரபு, யாழ் மீட்டுவதனால யாழ்ப்பாணர். சுவாமி பேரே அவருக்கு பெயராக வச்சாங்க. திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்ற ஒரு பெயராயிற்று. அவருடைய தலம் அந்த தலம் எருக்கத்தம்புலியூர். அங்கே ஒரு பெண்ணுக்கு அந்த இசைஞானத்தை இறைவன் கொடுத்த குறிப்பை நடராச பெருமான் உணர்த்தியதுனால நம்பியாண்டார் நம்பிகள் அந்த பெண்ணை வரவழைத்து அவங்கள வைத்து கொண்டு 11 திருமுறைகளாக தொகுத்தாங்க. அப்படி தொகுக்கப்படும் போது இவை எந்த அடிப்படையில் தொகுக்கப்பட்டன என்பதற்கு நம் அறிவு சிந்தித்து பார்த்தா இடம் கொடுக்க மாட்டேங்குது. ஏன்? காலத்தின் அடிப்படையில் தொகுத்தாங்கன்னு சொன்னால் காரைக்கால் அம்மையெல்லாம் முன்னாடி வந்திருக்கணும். அப்படி இல்லை. காரைக்கால் அம்மையார் 11ஆம் திருமுறைக்கு போயிட்டாங்க. திருமூலர் முன்னாடி வந்திருக்கணும். 10ஆம் திருமுறையாக போயிற்று. அப்போ எந்த அடிப்படையில் தொகுத்தாங்க அப்படின்னு கேட்டால், இறைவன் அவங்க அறிவுக்குள்ளே உணர்த்திய வகையில் தொகுத்துருக்கிறாங்க. அப்படி தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய, நீங்கள் இதுவா அதுவா இப்படி இருக்குமா அப்படி இருக்கான்னு பார்த்தா அந்த அங்கெல்லாம் அங்கே பயன்படாமல் இருக்கிறது. எனவே வெவ்வேறு காலங்களில் அவதரித்த சூழலில் திருஞான சம்பந்த, திருநாவுக்கரசர் சமகாலத்தவர்கள் 7ஆம் நூற்றாண்டு, சுந்தரமூர்த்தி சுவாமி 9ஆம் நூற்றாண்டு, மாணிக்கவாசர் காலம் அறியப்படவில்லை அப்படின்னு ஒரு இன்னைக்கு வரைக்குமே சட்ட சிக்கலாக இருக்கிறது அவருடைய காலம்தான். தமிழ் அறிஞரிடத்தில் 2 பிரிவாக நிற்கிறாங்க. மூவருக்கு முற்பட்டவர், மூவருக்கு பிற்பட்டவர். ரெண்டு கருத்து இருக்கிறது. அதில் மறைமலை அடிகள், காசு பிள்ளை, அருணை வடிவேல் முதலியார் போன்றவங்கள்லாம் மூவருக்கு முற்பட்டவர் அப்படின்னு கருதுகிறாங்க. வெள்ளைவாரனார் இன்னும் சில பெருமக்கள் எல்லாம் அவர் மூவருக்கு பிற்பட்டவர் என்று கருதுகிறாங்க. இந்த 2 வகை கருத்து இன்னைக்கு வரைக்கும் தீர்க்கப்படலை. எனவே நாம் போய் இன்றைக்கி நுழைந்து தீர்க்கிற இடத்துல நமக்கு அறிவு பத்தாது. எனவே மாணிக்கவாசர் காலம் ஆய்வுக்குரியதாகவே தொடர்கிறது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மூவருக்கு முன்னே வச்சுக்குங்க, பிடிக்கலனா பின்ன வச்சுக்குங்க.
அவ்வளோதான் விடை, அவ்வளோதான் அதுக்கு பேர். நம்ம அதுக்கு மேலே நம்ம ஆராய்ச்சி இல்லை. ஆனால் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுடைய கருத்து மூவருக்கு முற்பட்டவர் என்ற கருத்து. அதனால் நாங்களாம் அந்த கருத்துலேயே நின்றுக்கிறோம். மூவருக்கு முற்பட்டவர் அப்படிங்கிற இடத்துல நாங்கள் நின்று கொள்கிறோம். அறிஞர்கள்ட்ட இது மாறுபாடான கருத்து இருக்கிறது. சரி, இந்த 11 திருமுறைகள் நம்பியாண்டார் நம்பிகள் விநாயகருடைய அருளை கொண்டு அந்த பெண் இசைஞானத்தை கொண்டிருக்க அந்த பெண்ணை கொண்டு பண் அடைவு செய்து தொகுத்தாங்க. 12ஆம் நூற்றாண்டில் அனபாய சோழருடைய வேண்டுதலுக்கு இணங்க நம்முடைய குன்றத்தூரில் தோன்றிய சேக்கிழார் பெருந்தகை பெரிய புராணம் என்கிற நூலை செய்து கொடுத்து அது 12ஆம் திருமுறையாக செப்பேடு செய்யப்பட்டு அனபாய சோழர் தான் அதை 12ஆம் திருமுறையாக உலகுக்கு அறிவிக்கிறார். இப்போ நம்முடைய சைவ திருமுறைகள் அப்படின்னா 12 திருமுறைகள் என்று போற்றப்பெறுகின்றன. இந்த 12 திருமுறை கொடுத்த அருளாளருடைய எண்ணிக்கை 27 பேர். நூல் 12, கொடுத்த அருளாளர்கள் 27 பேர். இந்த 12 திருமுறைகளை 4 தலைப்புக்குள்ளே அடக்கிடலாம். என்னென்ன தலைப்பில் அப்படின்னு கேட்டால் தோத்திரம், சாத்திரம், பிரபந்தம், புராணம். முதல் 9 திருமுறைகள் தோத்திரம். 9ஆம் திருமுறை வரைக்கும் தோத்திரம்னு வச்சுக்கலாம். 10ஆம் திருமுறை சாத்திரம் என்று வைத்து கொள்ளலாம். 11ஆம் திருமுறைக்கு பிரபந்தம் என்று பெயர். என்னைய பிரபந்தம் அப்படின்னா சிற்றிலக்கிய வகைக்குள்ள என்னென்னலாம் சொல்லப்படுகிறதோ அவையெல்லாம் 11ஆம் திருமுறைக்குள்ளே இருக்கிறது. கைச்சீட்டு இருக்கிறது, உலா இருக்கிறது, இரட்டைமணி மாலை இருக்கிறது, மும்மணி கோவை இருக்கிறது, நான்மணி மாலை இருக்குது, கலம்பகம் இருக்கிறது. இப்படி இலக்கியத்தில் காணக்கூடிய பல்வேறு வகையான கூறுகள் 11ஆம் திருமுறைக்குள்ளே கிடக்கிறது. நீங்கள் தொல்காப்பியம் படிச்சிங்கன்னா நிறைய இலக்கணம் தெரிஞ்சுக்கலாம். அந்த இலக்கணத்துக்கான இலக்கியத்தை திருமுறையை விட்டால் காட்ட முடியாது. நல்லா நினைவில் வைத்து கொள்ளுங்கள். தொல்காப்பியம் நம்முடைய தமிழினுடைய இன்றைக்கு தலையாய இலக்கண நூல். அந்த இலக்கணமாகிய தொல்காப்பியத்தை படிச்சுட்டு அதற்கு இலக்கியம் சான்று காட்டணும்னா எங்கே போய் காண்பதுன்னு பார்த்தீங்கன்னா 12 திருமுறையை விட்டுட்டு காட்டவே முடியாது. நீங்கள் பக்திக்குள்ள இல்லைன்னா நீங்கள் எப்படிங்க காட்டுவீங்க? அதை நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நமக்கு ஏற்பட்ட இடையில் ஏற்பட்ட ஒரு குறைபாடுங்க, நம்ம தவ குறைவு. அப்படி தான் சொல்லிக்கணும். நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. ஏன் தீதும் நன்றும் பிறதர வாரா இல்லையா? நாம் யாரை குறை சொல்ல முடியும்? நம்மளை தான் சொல்லிக்கணும். அதனால் ஒரு இடைப்பட்ட காலங்களில் தமிழாசிரியராக வந்தவங்கெல்லாம் சாமி இல்லைங்கிற ஆளாகவே வந்துட்டாங்க. அது நமக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய தவ குறைவுங்க. முன்னே இருந்தவங்க அத்தனை பேரும் பக்தியில் இருந்தவங்க தான் தமிழாசிரியராக இருந்தாங்க. நம்ம காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழாசிரியர் வராமல் நெத்தில் நல்லா திருநீர் பூசியிருப்பார், இல்லை திருமண் இட்டு கொண்டு வருவார். ஒரு சமயம் அடையாளம் இல்லாமல் ஒரு தமிழாசிரியர் நம்ம பள்ளிக்கூடத்தில் இருக்க மாட்டார். ஆனால் இன்றைக்கி கருப்பு சட்டை போட்டால்தான் தமிழாசிரியராகவே இருக்கிறார். இது என்ன சொல்வது? அது நமக்கான ஒரு தவ குறைவுன்னு தான் சொல்லிக்கணும். வேறு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் சொன்னேன், தொல்காப்பியம் முதலான இலக்கண நூலை படிக்கிறவங்களுக்கு அதற்குரிய சான்று காட்டணும். இப்போ யாப்பமைவு அப்படின்னு நீங்கள் படிச்சிங்கன்னா யாப்பின் வகையை சொல்லணும்னா ஞானசம்பந்தர் தேவாரத்தை தொடாமல் யாப்பை காட்ட முடியாது. நாவுக்கரசு தேவாரத்தை தொடாமல் யாப்பு காட்ட முடியாது. சிற்றிலக்கிய வகை அப்படின்னு அந்தாதி, உலா, கலம்பகம் இப்படி எதையாவது நீங்கள் பேசினீங்கன்னா முதல் தோன்றிய உலா ஆதி உலா திருக்கைலாய ஞான உலா சேரமான் பெருமாள் நாயனார் பாடியது. பாடிய அந்தாதி காரைக்கால் அம்மையார் பாடிய அற்புத திரு அந்தாதி. கலம்பகம் பாடினாங்க 11ஆம் திருமுறை. இப்படி பாடினது பாடுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அது சைவத்துக்குள்ளே தான் கிடக்குது. நீங்கள் தமிழ் படிச்சுக்கிட்டு கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டா இந்த பாட்டை எப்படி தொட்டு நீங்கள் விளக்கம் சொல்ல போகிறீங்க? அப்போ எவ்வளோ பெரிய ஒரு தவ குறைவு அப்படின்னு நம்ம பார்க்குறோங்க. எனவே நாம் வாழ்ந்துருக்கிற காலம் ஒரு கொஞ்சம் கடினமான காலத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். எது இந்த சாமி இல்லைங்கிற ஆளெல்லாம் என்னது தமிழ்ங்குது.
இல்லைங்களா? சாமி இல்லை அப்படின்னு சொன்னால் தமிழ்மா, தமிழை மட்டும் சொல்லுவேன், சாமி இல்லைம்மா. இந்த சாமிங்கிறால தமிழ் வேண்டாங்குது. நாம் எங்கெங்க இருக்குது, நாம் ரெண்டுக்கு நடுவில் நின்றுக்கிட்டு இந்த பக்கம் நிற்க முடியல, அந்த பக்கம் நிற்க முடியல, நடுவில் நின்று நம்ம எந்த பக்கம் பார்க்குறதுன்னு தெரியல. சரி, நம்ம தனியாக தான் என் வழி தனி வழி, நான் போகிறேன்னு போனால் ஒரு ஆள் வராதாட்டுக்கு நம்ம பின்னாடி. இப்படி தான் நம்ம பொழப்பு இருக்குது. எனவே சைவமும் தமிழும் சிவமும் பிரிக்க இயலாதது. அது நூலை படிக்க படிக்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எனவே அது எங்கேயோ ஒரு பக்கம் தவ குறைவு, அதனால் முட்டிக்கிட்டு நிற்கிது. என்றாவது ஒரு நாள் பெருமான் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுத்து இதெல்லாம் ஒன்று தான் சொல்லக்கூடிய காலம் வாய்க்கும் அப்படின்னு நம்ம திருவருள்கிட்ட பொறுப்பை விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். நம்ம கடன் பணி செய்து கிடப்பது தானே, நம்ம கிடப்போம் அப்படின்னு விட்டுடலாம். சரி, அப்போ இந்த 12 திருமுறைகளை 4 தலைப்பில் அடக்கலாம். முதல் பகுதி தோத்திரம் 9ஆம் திருமுறை வரை, 10ஆம் திருமுறை சாத்திரம், 11ஆம் திருமுறைக்கு பிரபந்தம் என்று பெயர். சின்ன சின்ன சிற்றிலக்கிய வகை எதெல்லாம் உண்டோ அவையெல்லாம் 11ஆம் திருமுறை இருக்குது. 12ஆம் திருமுறைக்கு புராணம் என்று பெயர். அப்போ 4 கூறா வைத்து கொண்டு 12 திருமுறைகளை நம்ம சொல்லலாம். இதில் 12 திருமுறைகளில் நமக்கு 10ஆம் திருமுறை வரை சிவபெருமானையே போற்றிய பாடல். விநாயகருக்கு தனிப்பாட்டெலாம் இல்லை, முருகனுக்கு தனிப்பாட்டெலாம் இல்லை, அம்மைக்கு தனிப்பாட்டெலாம் இல்லை. ஆனால் 11ஆம் திருமுறைக்கு போகும்போது விநாயகருக்கு தனிப்பாடல் இருக்கிறது, முருகனுக்கு தனிப்பாடல் இருக்கிறது. விநாயகருக்கு விநாயகர் இரட்டை மணி மாலை இருக்கிறது. பொல்லா பிள்ளையார் மீது பாடப்பட்ட வகையில் நம்பியாண்டான் நம்பிகளும் விநாயகர் மீது பாடியிருக்கிறாரு. கபிலர் என்று சொல்லக்கூடியவர் விநாயகர் மேலே பாட்டு பாடியிருக்கிறார். எனவே விநாயக பெருமானுக்கு தனிப்பாடல் 11ஆம் திருமுறையில் இருக்கிறது. அதுபோல் முருகப்பெருமானுக்கு தனிப்பாடல் திருமுருகாற்றுப்படை 11ஆம் திருமுறைக்குள்ள இருக்குது. சங்க இலக்கியம், அது மிக பழமையான நூல் சங்க இலக்கியம். அதில் சொல்லப்படுகிற திருமுருகாற்றுப்படை நக்கீரர் அருளிய அந்த பாடல் 11ஆம் திருமுறைக்குள் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ முருகனுக்கு தனிப்பாடல், விநாயகருக்கு தனிப்பாடல். நம்முடைய 12 திருமுறைகளில் உமையம்மைக்கு தனிப்பாடல் இல்லவே இல்லை. ஏன் இல்லை அப்படிங்கிற கேள்வியை கேட்டிங்கன்னா சைவ சித்தாந்தம் படித்தா தான் அதுக்கு விடை தெரியும். சைவ சித்தாந்தம் படிக்கலைன்னா இல்லைன்னு தான் சொல்ல தெரியும், ஏன்னு சொல்ல தெரியாது. ஏனென்றால் சிவம் இருக்கும் இடத்தில் சக்தி இருக்கிறது, சக்தி இருக்கும் இடத்தில் சிவம் இருக்கிறது, 2 பேரும் பிரிக்க இயலாது. எனவே சிவத்தை போற்றிய பாடலெல்லாம் சக்தியையும் போற்றியது தான், சக்தியை போற்றிய பாடலாம் சிவத்தையும் போற்றியது தான். எனவே திருமுறைகளில் இந்த பிரிவு இல்லை. இதான் நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய செய்தி. அப்போ 12 திருமுறைக்குள்ள விநாயகர், முருகன், அம்மையப்பர். அவ்வளோ அம்மையப்பர், அம்மையோடு அப்பன், தனித்தெல்லாம் இல்லை. தோடுடைய செவியன்னாவே அம்மையப்பர் வந்துட்டாங்க. தோடு பெண்கள் அணிகிற அணிகலன், செவியல்னு சொல்லணும், செவியன் சொல்லிட்டார், ஆண்பால் வந்துருச்சு. அப்போ என்ன வந்துருச்சு? தோடுடைய செவியன் என்ற சொல்லே மாதுரு பாகனை குறித்திருச்சு. அந்த ஒரு சொல்லிலேயே அம்மையப்பர் வந்துட்டாங்க. இப்படி நிறைய பாட்டு எடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாட்டிலும் நம்ம பார்க்க முடியும். எனவே இறைவனும் இறைவியும் பிரிக்க இயலாதவர்கள், அதுதான் சைவத்தினுடைய நிலை. அதைத்தான் நம்ம சித்தாந்தத்தில் விரிவாக படிக்க போகிறோம். சரி, அப்படிப்பட்ட இந்த 12 திருமுறைகள் வெறும் பக்தியை மட்டும் சொல்லலை. இந்த நூல்கள் அறமும் சொல்லுகிறது. இந்த நூல் பக்திக்குரிய பணுவல். இந்த நூலில் தத்துவ ஞான கோட்பாடும் இருக்கிறது. இதில் அறம் இருக்கிறது. இது 12 திருமுறைகளிலும் அறம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் சொல்லப்படுகின்றனவா? நிரம்ப சொல்லப்படுகிறது. இல்லை, ஏதாவது ஒரு இடம் உங்களுக்கு புரிவதற்காக நாம் சொல்லணும், ஒரு இடத்த சொல்லலாம். நம்முடைய திருமூலரில் ஒரு பாட்டு, யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி,
யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. இது திருமூலருடைய வாக்கு. அவர் என்ன சொல்ல வராரு, இறைவன் என்ற ஒருவனுக்கு ஏதேனும் ஒரு பச்சிலையை பறித்து வைத்து வணங்குன்னு சொல்கிறார். எந்த இலை வைக்கலாம்? வேப்பந்தலை வைக்கலாமா? வெய்யி. ஊமத்தை வைக்கிறியா? வெய்யி. இந்த இலை ஆகும், இந்த இலை ஆகும், அதெல்லாம் இல்லை. யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, பச்சையாக ஒரு தெரிஞ்சால் பறித்து வச்சிரு சாமிக்கு, வேலை முடிஞ்சு போச்சுட்டார். அப்போ இறைவனை மலர்கள் கொண்டு வணங்கணும், இலையாலும் வணங்கலாம். சோற்றுத்துறை தேவாரம் எடுத்து படித்து பாருங்கள். இலையால் அன்பால் வணங்கும் அவர்க்கு தலையால் தாழும் தவத்தோர்களுக்கெல்லாம் தொலையா செல்வர் சோற்றுத்துறையேன்னு பாடுறார். இலையால் அன்பால் வணங்கும் அவர்க்கு. இலை இருந்தால் போதும். வில்வம் இலை தான், அருகம்புல் புல்லு தான் இல்லைங்களா, தும்பை பூடு தான். சாமிக்கு தும்பை வைக்கலாமா? வைக்கலாம். அருகு வைக்கலாமா? வைக்கலாம். இறைவன் அடையாள மாலையில் அருகு உவந்த தார், திருவாசம் படித்தவங்களுக்கு தெரியும். 10 அடையாள மாலை பாடுற அந்த பாட்டில் சிவபெருமானின் அடையாள மாலையில் ஒன்று அருகம்புல் மாலை. நாம் நினச்சிட்டு அருகம்புல் விநாயகருக்கு உரியது, சிவபெருமானுக்கு அருகம்புல் சாத்தலான்னு திருவாசகம் சொல்லுது. அருகு உவந்த தார், தார்னா மாலை. அப்போ அருகு மாலை யாருக்கு உரியது? சிவபெருமானுக்கும் உரியது, விநாயகருக்கே உரியதில்லை, சிவபெருமானுக்கும் ஒரு வெய்யி. சாமிக்கு வெய்யா? அப்போ இறைவனுக்கு 2 புல்லை பிடுங்கி வைக்கலாமா? வெய்யி. பூடு வைக்கலாமா? வெய்யி. இலை வைக்கலாமா? வெய்யி. பூ வைக்கலாமா? வெய்யி. எந்த பூ வைக்கிற? ஊமத்தம் வைக்கிறிய? வெய்யி. ஏன் யாரும் அதான் பறிக்க மாட்டான், வெய்யி. ரோஜா பூ வச்சா கூட அது வீட்டில் நான் வைக்கலாம்னு நினச்சி நீ பறிச்சிட்டிங்கன்னுப்பாங்க இல்லையா? நம்ம சாமிக்கு ஆகாத பூவை கொண்டா வச்சுக்கிறேன், என் சாமிக்கு வச்சுக்கிறேன், வச்சுக்கலாம். ஏன் நாரும் பூவும் நாராப்பூவும் நாதற்கே, இலக்கணம் அதுதான். நான் அது வாசனை இருந்தாலும் இல்லைன்னாலும் சாமி ஏற்றுக்குவார். எனக்கு வாசனையாக இருந்தால் தான் நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு இல்லை. அவருக்கு நாரும் பூவும் நாராப்பூவும் நாதற்கே, எந்த பூவெல்லாம் பறித்து வைக்கலாம். அப்போ இறைவனுக்கு ஒரு பச்சிலை பறித்து வை என்று திருமந்திரம் சொல்லுது. நம்ம பார்க்குறோம், ஐயா நான் இருக்கிற பகுதியில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன், இலையெல்லாம் பறிக்க முடியாது, நான் என்னையா பண்ணட்டும் அப்படின்னா, அப்படியாப்பா, சரி பரவாயில்ல, நீ என்ன பண்ணு, நீ உன்னுடைய பணி காரணமாக அலுவலகம் போகும்போதோ அல்லது பக்கத்தில் கோயிலுக்கு போகும்போதோ ஒரு கைப்பிடி ஏதாவது அருகம்புல்லையாவது வாங்கி ஒரு பசுமாட்டுக்கு கொடு, ஒரு அகத்துக்கீரையாவது வாங்கி ஒரு பசுமாட்டுக்கு கொடு, அதை முடியுமான்னு பாருங்கள். யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை. உன்னால் இலை வைக்க முடியலன்னா ஒரு பசுமாட்டுக்கு ஒரு கைப்பிடி, ஒரு கையளவு அதுக்கு கொடு அப்படின்னார். சரி, அதுக்கு அடுத்து சொன்னார், அதுவும் முடியலன்னா நீ சாப்பிடுகிற உணவில் ஒரு கைப்பிடி பிறருக்கு கொடுத்து சாப்பிடுனார். சாப்பிடும்போது யாருக்காவது ஒரு கைப்பிடி கொடு. யாவர்க்குமாம் பிறருக்கு ஒரு உண்ணும்போது ஒரு கைப்பிடி. ஒன்று இலை பறித்து வைக்கலாம், அல்லது பசுமாட்டுக்கு ஒரு வாயுரை கொடுக்கலாம், அல்லது சாப்பிட்ற உணவில் ஒரு கைப்பிடி கொடுக்கலாம். இந்த 3ம் செய்ய முடியலையா என்னால் அப்படின்னு என்ன பண்ணலாம்? பேசும்போது நல்ல பேச்சா பேசு. இதில் ஏதாவது சிரமம் இருக்கா? பேசுறதுக்கு. ஏன்னா நீங்கள் இலை பறிக்கணுமா, எனக்கு கஷ்டம்ங்க, ஏற முடியாது, பறிக்க முடியாது, சாப்பிட்றதுக்கு எனக்கே பத்த மாட்டுக்கு நான் எங்கே இன்னொருத்தருக்கு கொடுக்கறது இல்லைங்களா? பசு மாட்டுக்குன்னா இது டெய்லியும் அகத்திக்கரை வாங்கி கொடுக்கணும், அதுக்கு 50 ரூபா வேணும், ஆட்டு காசு இருக்குது, விடு, வேண்டாம். வாயிலேருந்து பேசுகிற பேச்சு நல்ல பேச்சா பேசலாம், இது ஆட்டு கேட்குறது எளிமையான அறம். இதெல்லாமே அறம் என்று பெயர். எது? இறைவனுக்கு பூ வைப்பது அறம், பசுவுக்கு ஒரு கைப்பிடி கொடுப்பது அறம். நீ சாப்பிடும்போது நம்ம ஈதல் அறம் அல்லவா? உண்ணும்போது ஒரு கைப்பிடி நீ பிறருக்கு ஒரு கைப்பிடி கொடுப்பாயான அறமாயிற்று. நல்ல வார்த்தையை பேசுவது அறமாயிற்று. யார் சொல்லுது? தேவார பதியும் போல் பக்தி பணுவல் சொல்லுகிறது, நல்ல வார்த்தையை பேசு. இது பக்தி தான். ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்கிறது? அறம் இருக்கிறது.
சரி, இந்த பக்தி பணுவலுக்குள்ள தத்துவ ஞானம் இருக்கா? இருக்கிறது, கொட்டி கிடக்கு. ஏன்னா இந்த தத்துவ ஞானம் மெய்கண்டார் முதலான பெருமக்கள் பின்ன கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னே அதுக்கான அடித்தளத்தை நம்முடைய சங்க இலக்கியமும் தேவாரமும் கொடுத்துருக்கிறது. அப்போ நம்முடைய திருமுறைக்குள்ளேயே சித்தாந்த கோட்பாடுகள் பொதிந்து கிடக்கின்றன. நீங்கள் அது கொஞ்சம் நம்ம திருமுறை மட்டும் படிச்சுட்ருக்கிற நமக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். இந்த சித்தாந்த வகுப்பை கேட்டுட்டு அப்புறம் திருமுறை படித்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல சைவ சித்தாந்தம் இருக்குது பாரு, இந்த இடத்துக்கு பாரு சைவ, அப்படின்னு நீங்களே கையை காட்டுற அளவுக்கு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ பேசுகிறதே வச்சுக்குவோம். அம்மையை பற்றி தனிப்பாடல் எங்கும் சொல்லப்படலை. சித்தாந்த சாத்திரத்தில் இறைவினா யார் அப்படின்னு கேட்கும்போது ஒரு அழகான ஒரு வரி, ஒரு குறட்பா சொல்லுதுங்க. தன்னிலிருந்து பிரிக்க முடியாது இருப்பது தான் சக்தி என்று பெயர். அதாவது இறைவனுடைய ஆற்றலுக்கு சக்தி என்று பெயர். சக்தினா எது? இறைவனுடைய ஆற்றல். இறைவனுக்கு சிவன் என்று பெயர், அவன் ஆற்றலுக்கு சக்தி என்று பெயர். இந்த ரெண்டும் தனித்தனி இல்லை, இதிலிருந்து தான் அது அப்படின்னு தான் அடிப்படையான ஒன்று. அப்படி இருக்கும்போது அந்த நூல் சொல்லுது, தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி, சக்தி பின்னமில்லான் எங்கள் பிரான். நாம் பின்ன படிக்க போகிறோம். தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன மாதிரியே இந்த உயிர்களும் இருக்க வேண்டும் என்று கருதி அருளாகிய சக்தி இந்த உயிர் மீது கருணை காட்டுகிறது. தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார. ஆக நிலை பெற்ற உயிர்கள் தன்னை போல சுதந்திரமாக இன்பமாக இருக்க வேண்டும் என்று கருதி அருள் செய்கிறது. அந்த சக்தி எப்படிப்பட்டதுன்னா சிவத்தை விட்டு பிரிக்க இயலாது. தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமில்லான் எங்கள் பிரான். சக்தி பின்னமில்லான் எங்கள் பிரான் அப்படின்னா சக்தியை விட்டு ஒருபோது நீங்கி நிற்பவன் இல்லை இறைவன். இப்போ இறைவனும் இறைவியும் பிரிப்பின்றி இருப்பவர்கள். இது சாத்திரம் சொல்லுது. நீங்கள் தேவாரம் படிச்சிருப்பான், நிறைய பாட்டு படிச்சிருப்பீங்க. ஒரு பாட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு, உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன். இறைவன் எங்கே இருக்கிறான்? ரெண்டு பேரும் பிரிக்க முடியும். உண்ணாமுலை எங்கே இருக்கிறதோ அங்கே உடனாக ஒருவன் நிற்கிறான், அவன் தான் அண்ணாமலை. வண்டார்குழல் அறிவையோடும் பெரியா வகை பாகம், கொந்தார் மலர் குழலால் ஒரு கூராய் அடியவர் பால். ஆக நீங்கள் எங்கே தொட்டாலும் இறைவனும் இறைவியும் சேர்ந்து 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 தான் பாடப்படுது. தனித்து அம்மையை பாடுவதில்லை, தனித்து சிவம் இல்லை, ரெண்டு பேர்த்தையும் சேர்த்தி சேர்த்தி தான் பாடியிருக்கிறாங்க நம்முடைய பாடல் எல்லாமே. அப்போ இந்த அடிப்படையை காணும் பொழுது இந்த சொல்லப்படுகிற பக்தி பணுவில் அறம் சொல்லப்படுகிறது. இந்த அறத்தில் பக்திக்குரிய கூறுகளும் இருக்கின்றன. அதுக்கு அடுத்து பார்க்கும்போது இனி தத்துவ ஞானம். நம்ம படித்த இந்த பின்னாடி பிடிக்கிற சாத்திரத்தில் இருக்கிற தத்துவ ஞானம் திருமுறைக்குள்ளே இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் எளிமையாக உங்களுக்கு புரியுமான்னு சொல்கிறேன். தத்துவ ஞானம்னா என்ன? என்றும் பொருந்தி இருக்கின்ற உண்மையை சொல்வது, என்னைக்கும் இருக்கிற உண்மையை சொல்வது. அந்த பாட்டை படித்தாவே என்னையா வாழ்க்கை அவ்வளோதானா? அவ்வளோதாயா. இப்போ வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம். இது தத்துவ பாட்டு தான். எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம் ஏவர் நல்லால் செத்தால் வந்து உதவுவார் ஒருவரில்லை சிறுவிறகால் தீமூட்டி செல்லான் நிப்பர். இது தத்துவ பாட்டு தான். தத்துவ பாட்டுனா என்னென்னு புரியுதுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ உண்மையை உறக்கச் சொல்வது, ஒளி மறைவு இல்லாமல் மறைச்சி மறைச்சி சொல்ல, நேரடியாக சொல்லுது. உற்றார் யார் உலர் உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தன் நல்லால் நமக்கு உற்றார் யார் உலர்.
ஒருத்தரும் வரமாட்டாயா, எல்லாம் டாட்டா காட்டி நின்றுக்குவாங்க, கூத்த பெருமான் தான் கூட வருவான் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இதைத்தான் பின்னாடி சினிமா பாட்டில் வச்சாங்க. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார். கடைசியில் ஒருத்தரும் வரமாட்டான், அதான் பாட்டு. அது எங்கிருந்து பிடிச்சார் கண்ணதாசன்? இங்கே தான் பிடிச்சார். நம்ம பக்தி பணுவுகளுக்குள்ளே கிடக்கிறது. அப்போ நீங்கள் கண்ணதாசன் அப்படின்னு சும்மா ஒரு பேருக்கு எடுத்துக்க, புரிவதுக்காக சொல்கிறேன். கண்ணதாசனுடைய பக்தி பாடல் சொல்லலாமா? நிறைய பாடியிருக்கிறார். கண்ணதாசனுடைய காதல் பாடல் சொல்லலாமா? சொல்லியிருக்கிறார். கண்ணதாசனுடைய தத்துவ பாட்டு சொல்லலாமா? ஏராளமாக சொல்லாமே. சாதாரண சினிமா கவிஞன்ட்டியே பக்தியும் இருக்குது, காதலும் இருக்குது, தத்துவ ஞானம் இருக்குதுன்னா எங்கள் திருமுறைகிட்ட இல்லாமலா போச்சு? இங்கே பக்தியும் இருக்கிறது, தத்துவ ஞானம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஏன்னா ஒரு பெரும் கருவூலம் இது. அதனால தான் திருமுறையே சைவ நெறி கருவூலம், தென் தமிழின் தேன் பாகு ஆகும். இந்த கருவூலம்ங்கிற சொல்லுலேயே மொத்தம் அடங்கி போச்சு. கருவூலம்னா எது? எல்லா வகையான செல்வங்களும் ஒரு இடத்துல கொட்டி கிடக்குமானால் அதுக்கு கருவூலம் என்று பெயர். சைவத்துக்கான கருவூலம் 12 திருமுறைகள். அதில் நீங்கள் என்ன வேணாலும், இலக்கியம் வேணுமா பாரு, அதில் தத்துவம் வேணுமா இருக்குது, பக்தி வேணுமா இருக்குது, அறம் வேணுமா இருக்குது, என்ன உங்களுக்கு வேணும் அத்தனையும் பொதிந்து கிடக்கிறது. இப்படி ஏராளமான பாட்டு, ஒரு பாட்டு 2 பாட்டுலாம் இல்லை, நீங்கள் 8000 பாட்டு தேவாரத்தில் மட்டும் இருக்குது. 12 திருமுறைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1000 பாட்டு சொல்லாங்க தத்துவ பாட்டு. அறத்துக்கு ஒரு 1000 பாட்டு சொல்லலாம். சும்மா போகிற போக்கில் சொன்னால், எண்ணி சொன்னோம்னா சேர்த்தி தான் சொல்லணும். அவ்வளவு செய்திகள் நம்முடைய 12 திருமுறைக்குள்ளே பொதிந்து கிடக்கிறது. எனவே 12 திருமுறைகள் என போற்றப்பெறுவன அறமும் சொல்லுகிறது, பக்தியும் இருக்கிறது, தத்துவ ஞானமும் இதன்கண் இருக்கிறது. இந்த தத்துவ ஞானம் இந்த திருமுறைக்குள்ளே இருக்கிறது என்பதுக்கு நிறைய பாட்டு அங்கங்கே வரும்போது நம்ம படிக்க தெரிஞ்சுக்கணும். நீங்கள் திருமுறை கொஞ்சம் படித்து வச்சுருந்தா சைவ சித்தாரம் ரொம்ப எளிமையாக பிடிச்சிரும். ஏன் அட இந்த பாட்டில் இதாக இருக்குதா, அட இது தெரியாமல் போச்சே அப்படின்னு நமக்கு எளிமையாக வாங்கி கொள்ள முடியும். அந்த வகையில் பார்க்கலாம். சரி, இனி சைவ சித்தாந்தம் அந்த தலைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த சித்தாந்த நூல்கள் அறம் இருக்கிறதா, சித்தாந்த நூல்களில் பக்தி இருக்கிறதா, சித்தாந்த நூல்களில் தத்துவ ஞானம் இருக்கா? தத்துவ ஞானம் இருக்கான்னு கேள்வி இல்லை. ஏன், நூலே தத்துவ ஞானம்தான், முடிஞ்சு போச்சு. சரி, இதில் அறமும் பக்தியும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் என்ன அறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் புரிவதுக்காக சொல்கிறேன். இப்போ மெய்கண்டாருக்கு ஞானம் வாய்த்தது. அது ஞானம் வாய்த்தோன்னு அவர் என்ன பண்ணார்? கண்ணை மூடி நிட்டையில் உட்காந்துட்டார். உட்கார்ந்தவர் அப்படியே உட்கார்ந்துருந்தாருன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஏன், அப்படியே கிளம்பி போயிருந்தாருன்னா நமக்கு சிவஞான போதமே கிடச்சிருக்காது. நிட்டையில் உட்கார்ந்தார், சிவத்தை சிந்திச்சார், சிவத்தோடு கலந்துட்டார், திருவூரில் போய் ஒன்றிட்டார்னு வச்சுக்கிங்களேன், என்ன கிடச்சிருக்காது நமக்கு? சிவஞான போதம் என்ற நூல் கிடச்சிருக்காரு. ஏங்க கொடுத்தாரு? ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? மெய்கண்டார் சிவஞான போதம் என்ற நூலை ஏன் கொடுத்தார்? அடிப்படை காரணம் என்ன தெரியுங்களா? நான் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெற வேண்டுன்னு கருதினார் இல்லையா? அதாங்க அறம். உனக்கு என்ன வேணுமோ, உனக்கு கிடைச்சது உன்னை சார்ந்தவனுக்கு கிடைக்கணும்னு நினைப்பது தானே அறம். தான் பெற்ற இன்பம் சிவானந்தம், அந்த சிவானந்த இன்பத்தை இந்த உயிர்களும் பெறட்டும் என்று கருதினார் அல்லவா? ஈதல் அறம் அல்லவா? தான் பெற்ற இன்பத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று கருதியதனால் சித்தாந்த சாத்திரம் 14 அறத்தின்பாற்பட்டது. இதுக்குள்ள பக்தி இருக்கிறதா? ஆம். சிவமே முழுமுதற் கடவுள் என்று போற்றுகிறது சித்தாந்த சாத்திரம். பதி ஒருவனே, அந்த ஒருவன் சிவனே என்று சொல்வது சித்தாந்த சாத்திரம். எனவே பதிப்பொருளை பற்றிய தெளிவு இந்த நூல்களில் சொல்லப்பட்டது போல
வேறு நீங்கள் பார்ப்பது அரிது. எனவே பதியின் இலக்கணத்தை சொல்லி, பசுவின் இலக்கணத்தை சொல்லி, பாச இலக்கணத்தை சொல்லி வரையறை செய்து இறைவனை நாம் பத்தியினால் பெற முடியும் என்று காட்டியது சித்தாந்த சாத்திரங்கள். பக்தி இல்லாமல் சிவத்தை பெற முடியாது, பக்தியால் பெறலாம் என்று காட்டியது சைவ சித்தாந்தம். அப்போ இதில் பக்தியும் இருக்கிறது, அறமும் இருக்கிறது, தத்துவ ஞானம் இருக்கிறது. இப்போ இந்த மூணுலேயும் மூணுக்குள்ளேயும் மூணு இருக்குது. நான் இது வரைக்கும் சொல்லப்பட்டதை ஒரு தொகுப்பாக வைத்து கொண்டு பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியத்தில் அறம், பக்தி, தத்துவ ஞானம். பக்தி பணுவலில் அறம், பக்தி, தத்துவ ஞானம். தத்துவ ஞான நூல்களில் அறம், பக்தி, தத்துவ ஞானம், இந்த மூணுலேயும் மூணுமே இருக்குது. சங்க இலக்கியத்தில் அறம் மிகுதியாக இருக்கிறது, ஏனைய இரண்டும் குறைவாக இருக்கிறது. பக்திக்குள்ளே வந்துட்டா பக்தி மிகுதியாக இருக்கிறது, ஏனைய இரண்டும் குறைவாக இருக்கிறது. இங்கே வந்துட்டா தத்துவ ஞானம் மிகுதியாக இருக்கிறது, ஏனைய இரண்டும் குறைவாக இருக்கிறது. சரிங்களா? சரி, இதை இறைவன் நமக்கு எப்படி கொடுத்துருக்கிறார்? இந்த நூல்கள் இறைவன் நமக்கு எப்படி கொடுத்துருக்கிறான்னு கவனித்து பாருங்கள். அங்கே தான் ஒரு பெரிய கொடை இருக்கிறது. இப்போ எடுத்த உடனே சித்தாந்த சாத்திரங்களை கொடுத்து, அப்புறம் பக்தி பணுவலையெல்லாம் கொடுத்து, அப்புறமேல் சங்க இலக்கியங்களை இறைவன் கொடுத்தானா என்ன? முதல்ல சங்க இலக்கியத்தை கொடுத்தார். ஏன்? அதில் காதல், வீரம், கொடை எல்லாம் பொதிந்து கிடக்குது. அதை கொடுத்து அறத்தின் வழிபட்டதே வாழ்க்கை என்பதை அறிவுறுத்தினான் இறைவன். எனவே அறமே சிறந்தது என்பதை வலியுறுத்துவதற்கு சங்க இலக்கிய நூல்களில் ஏராளமான குறிப்புகள், வாழ்க்கை தரவுகள் எல்லாம் பொதிந்து கிடக்கிறது. அப்போ பெருமான் என்ன நினைக்கிறாரு? அவர் இடத்துலேருந்து பார்ப்போம். கைலாயத்தில் இருக்கிற பெருமான் மண்ணுலகத்தை உற்று நோக்கிறார். இந்த உயிர்கள் காட்டு மிராண்டித்தனமாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. இந்த உயிர்களுக்கு எதை அறிவிக்கணும்? ஒழுக்கமாக வாழணுங்கிறதுக்காக அறத்தை சொல்லலான்னு சொல்ல வச்சார். சரி, அது ஒரு காலம் போச்சு. நீ அறத்தில் எல்லோரும் தேர்ச்சி பெற்றாச்சு, எல்லாம் ஃபுல் ஆகிட்டோம், அறம் பாஸ் பண்ணியாச்சுன்னு அடுத்து தம்பி பத்தாதப்பா, இது வெறும் அறம் மட்டும் இருந்தால் பயன் இல்லையா, நீ அப்படியே அடுத்த கட்டத்துக்கு வான்னார். எங்கே சுவாமி வரணும்? பக்திக்கு வான்ட்டார். இப்போ அறத்திலேருந்து தூக்கி என்ன பண்ணார்? பக்தி கொடுத்தார். பக்தியை கொடுக்கும்போது ஞான சம்பந்தர் முதலான பெருமக்களை கொடுத்து அவர்கள் வழி இதுதான் பக்தி, இதுதான் பக்தின்னு காட்டினாரா? சரி, இப்போ அந்த அறத்திற்கு அடுத்த கட்டமாக பக்தியை கொடுத்தார். பக்தி செலுத்துன்னு கொடுத்தார். இப்போ பக்தி செலுத்துகிற காலம் சேக்கிழார் காலம் வரை 12ஆம் நூற்றாண்டு வரை என்று வைத்து கொண்டா, ஐயா நான் பக்தியில் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு, தம்பி இன்னும் பத்தாதப்பான்னார். ஏன்னார்? இல்லை, அறம் என்ற ஒரு பகுதி பாஸ் பண்ணிட்ட, பக்திக்கு வந்தாச்சு, பக்தியிலும் இப்போ நீ பாஸ் பண்ணிட்ட, நீ என்ன பண்ணும்? இனி அடுத்து உண்மை ஞானத்துக்கு வான்னார். கையை பிடிச்சி அங்கே கூட்டி விட்டார். இப்போ எங்கே வந்திருக்கிறோம்? உண்மை ஞானத்துக்கு வந்திருக்கிறோம். இது எப்படின்னு பொருத்தி பார்த்தீங்கன்னா, அறத்திலிருந்து தேர்ச்சி பெற்றால்தான் பத்திக்கு வர முடியும், பத்தியிலிருந்து தேர்ச்சி பெற்றால்தான் நீங்கள் தத்துவ ஞானத்துக்கு வர முடியும். இப்போ நாம் எங்கே இருக்கிறோம்? தத்துவ ஞானத்தில் இருக்கிறோம். அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? ஏற்கனவே நீங்கள் 2 பேப்பர் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை பாஸ் பண்ணலைன்னா, தம்பி ரொம்ப கஷ்டம் தம்பி, போய் படிச்சுட்டு வா போன்னு அனுப்பிச்சிடலாம். ஏன் சொல்ல தெரியுங்களா? உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் புரியும். அறம் செய்பவனுக்கு அறம் என்ற ஒன்று மட்டுமே போதுமானது. அவனுக்கு பக்தி இருக்கணும், தத்துவ ஞானம் தெரிஞ்சு, அதெல்லாம் ஒன்றுமே வேண்டியதில்லை. எனக்கு கொடுக்கணுங்க, யாருக்கு வேணாலும் கொடுப்பேன், எங்கிட்ட என்ன இருக்குதோ கொடுப்பேன். அப்படி கொடுத்து பெயர் பெற்றவர்கள் நம்முடைய கடையேழு வள்ளல்கள். நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு 7 பேர்த்த ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம், கடையேழு வள்ளல் அப்படிங்கிறோம். அந்த 7 பேரும் எதனால் வள்ளல் பெருமக்களானாங்க? கொடையினால். அப்போ கொடுத்தல் கொடையாயிற்று, அது அறம் ஆயிற்று. எனவே அந்த அறம் செய்கிற அவங்களுக்கு சாமி கும்பிடுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இன்றைக்கே நம்ம உலகத்தில் பாருங்களேன்,
நிறைய பேர் பள்ளிக்கூடத்துக்கு உதவி பண்ணுவாங்க, மருத்துவம்னா உதவி செய்வாங்க, கல்யாணத்துக்கு வேணால் உதவி செய்வாங்க. ஆனால் சாமின்னு போனால் வீட்டுக்குள்ளே வராதம்மா. இங்கே பாரு, இதுக்கெல்லாம் நம்ம இடம்ல போயிட்டு வந்துட்டேன் சாமி சாமி போ அந்த பக்கம் அப்படின்ட்டுவான். ஏன்னா அறம் செய்பவனுக்கு அதுவே போதுமானது. அவன் சாமி கும்பிடணுமா அதெல்லாம் தேவையில்லை. இருந்தால் தப்பு இல்லைங்க, அது இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? சரி, இப்போ பக்தி செலுத்துகிற ஒருத்திட்ட வருவோம். அவர் பக்திமானாக மட்டும் இருக்கிறார், அவர்கிட்ட என்ன இல்லை, அறம் என்பது இல்லைன்னு வச்சுக்கங்களேன், மொத்தம் வேஸ்ட்டாக போய்டும். ஏன்? பக்தியில் இருக்கவனுக்கு அறத்தோடு கூடிய பக்தி இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள்கிட்ட அறச்சிந்தனை இல்லை என்றால் நீங்கள் பக்தி என்பது உங்களுக்கு மட்டுமே என்று வைத்து கொண்டால் நீங்கள் உங்களை இறைவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். உங்களுக்கு கிடைக்கிற அந்த அனுபவம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இறைவனுடைய கருணை நம் சார்ந்தவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற அறச்சிந்தனை இருந்தால் தான் உங்கள் பக்தி மெச்சப்படும். இல்லை என்றால் உங்கள் பக்தி எந்த காலத்தும் மெச்சப்படுகிற இடத்தை நகராது. அப்போ என்ன தெரிகிறது? அறம் செய்பவனுக்கு அறமே போதும், ஏனைய ரெண்டும் தேவையில்லை. ஆனால் பக்திக்கு வந்துட்டிங்கன்னா பக்தி மட்டுமே போதும் இல்லை, பக்தியோடு அறமும் இருக்க வேண்டும். நான் அதை கொஞ்சம் புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். நாம் இங்கிருந்து உங்களுக்கு பிடித்தமான ஒரு கோயிலுக்கு போனோம், ஒரு வேனில் போனோம், ஒரு 20 பேர் ஒரு வேனில் போகிறோம், தல யாத்திரைக்காக போனோம். சாமி தரிசனம் பண்ணோம், சரியாக உச்சிக்கால தரிசனம், சாமி பார்த்தாச்சு. இப்போ நம்ம உச்சி காலத்தில் இருக்கிறோம். சரி, அதில் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரும்போது அங்கே நல்ல அந்த வெயில் காலத்துக்கு அதுக்கு நல்ல குளிர்ச்சியான தயிர் சாதம் ஒரு தொன்னையில் போட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. மொத்தம் 20 பேர் வரிசையாக ஒருத்தராக வாங்கிட்டே இருக்கிறோம். நாம் 16வது நபர்னு வச்சுக்குவோம். நமக்கு பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 4 பேர் இருப்பாங்க. சரி, நம்மகிட்ட கொடுக்கும்போது தயிர் சாதம் தீர்ந்து போச்சு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அங்கே தான் சிக்கலே இருக்குது. பின்னாடி ஆளை திரும்பி பார்த்துட்டு ஐயோ தீர்ந்துருச்சுங்களா, சரி இந்தாங்க நீங்கள் கொஞ்சம் வச்சுக்க, நீங்கள் கொஞ்சம் வச்சு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அறத்தின்பாற்பட்ட பக்தி செலுத்துவர்னு பொருள். அதை விட்டு போட்டு தீர்ந்து போச்சா கப்புன்னு தொன்னை அப்படியே அமுக்கிட்டு, ஏன் பின்னாடி பார்க்கக்கூடாது, ஏன் கிருகிருன்னு ஓடி போய் மொத்தத்தையும் சாப்பிட்டு போட்டு கடவுளை என்னோட முடிக்கிட்டு பரவாயில்ல நல்லா போச்சு, அவனுக்கெல்லாம் கிடைக்கல. ஏங்க கடவுள் பிரசாதம் ஏங்க கொஞ்சம், ஏன் உனக்கு கொடுக்கலாது, நான் என்ன பண்ணிட்டோம், சாமி நான் செஞ்ச புண்ணியத்தினால எனக்கு தான் கொடுத்துருக்குது அப்படின்னு மொத்தத்தையும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்க, மேலேருந்து சாமி பார்ப்பான், உனக்கெல்லாம் அருளை கொடுத்து என்னடா பண்ணுறது, நீ தன் தயிர் சாதத்தோடு போ அப்படின்னு ஒழித்து முடிச்சுடுவான் கதையை. அப்போ என்ன தெரிகிறது? அந்த தயிர் சாதத்தை நீங்கள் பின் இருக்கிற 3 பேர்த்துக்கு கொஞ்சம் 4 பேர்த்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இவனுக்கு கிடைப்பதை அவனுக்கு கொடுத்துருக்கிறான் இல்லையா, இவனுக்கு அருளை கொஞ்சம் சேர்த்தி போடுறான்னு போட்டுருவார். இது யாருக்கு வேண்டும்? பக்தி செலுத்துறவனுக்கு இருக்கணும், மறந்துடக்கூடாது. நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் உங்கள் உடன் வந்தவர்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற சிந்தனை உங்கள்கிட்ட இருந்தால் தான் நீங்கள் பக்தியில் இருப்பதற்கு அடையாளமாகும். இல்லைன்னா உங்கள் அடையாளம் தொலைந்து போய்விடும், நீங்கள் பக்தி செலுத்தி பயனற்றதாக போய்விடும். நீங்கள் நினச்சிக்கலாம் மொத்த சாப்பாடு எனக்கு தானே கிடச்சிச்சு, அப்படி இல்லை. எனக்கு என்ன கிடைக்கிறதோ என் உடன் வந்தவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கருதுகிற இரக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பக்திக்கு இன்றியமையாதது. அப்போ என்ன செய்யணும்? அறம் செய்வனுக்கு அறமே போதுமானது, பக்தி செலுத்துவனுக்கு பக்தி மட்டும் போதுமானதில்லை, அறத்தோடு கூடிய பக்தி இருக்கணும். இப்போ ரெண்டுமே அவன்கிட்ட இருக்கணும். சரி, இப்போ நம்ம இடத்துக்கு வந்துடுவோம். சைவ சித்தாந்தம் என்ற தத்துவ ஞானம் இங்கே வந்தாச்சு. இங்கே வந்துட்டால் என்ன இருக்கணும்? ஏனைய ரெண்டும் இருக்கணும். எது? உங்களுக்கு அறமும் இருக்கணும், பக்தியும் இருக்கணும். அப்போ தான் இந்த சைவ சித்தாந்தம் என்ற தத்துவ ஞானம் உங்களுக்கு பயன்படும், உங்களுக்கு புரியும். உங்கள்கிட்ட அறச்சிந்தனை இல்லை என்றால்
உங்களுக்கு பக்தி இல்லை என்றால் இந்த சித்தாந்த நூல் உங்களுக்கு புரியாது. தயவு செய்து இன்னையோட வீட்டுக்கு நீங்கள் கிளம்பி போயிடலாம். மீதி 23 வகுப்புக்கு வர வேண்டியதில்லை. ஏன், எனக்கு சாமியெல்லாம் கும்பிட மாட்டேனுங்க ஐயா, இது கும்பிட்ற வகுப்பு, நீங்கள் கிளம்புங்க. எனக்கு பக்தி மேலெல்லாம் அவ்வளோ நம்பிக்கையெல்லாம் இல்லைங்க அப்படின்னா, ஐயா இது அவங்களுக்கான வகுப்பு தான், பக்தி இல்லாத கால வகுப்பு இந்த வகுப்பு இல்லை, நீங்கள் கிளம்புங்கன்னு கிளம்பிடலாம். அப்போ இங்கே என்ன தெரிகிறது? தத்துவ ஞானத்துக்கு வருபவனுக்கு அறமும் இருக்கணும், பக்தியும் இருக்கணும், தத்துவ ஞானமும் இருக்கணும். அப்போ இந்த மூணையும் எப்படி நம்ம ஒரு பொருத்தி வைத்து கொள்வது அப்படின்னு கேட்டால், அறத்தின் முதிர்ச்சி தான் பக்தி, பக்தியின் முதிர்ச்சி தான் தத்துவ ஞானம். நான் ஒன்று சொன்னால் இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்கலாம். இப்போ அறம்னு சொல்லி சொல்லி பழகிட்டோம், ஒரு வாரம் நமக்கு தெரியுது. பக்தி நாம் தான் சாமி கும்பிட்ற ஆளாச்சே, சரி சரி. இந்த தத்துவ ஞானம்ங்கிறமே அப்படின்னா என்ன, அது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நமக்கு வேண்டப்பட்ட ஒருவர், நமக்கு பிடித்தமான ஒருவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவருக்காக நாம் என்ன பண்ணுறோம், நாம் போன கோயிலில் ஒரு பிரார்த்தனை பண்ணுறோம். சாமி இப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, கொஞ்சம் காப்பாற்றி கொடுங்க சாமி அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு பால் அபிஷேகம் பண்ணுவோம், ஒரு விரதம் இருக்கலாமா இருப்போம், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் செஞ்சு பார்க்குறோம், எல்லாம் செஞ்சாச்சு. ஒரு கட்டத்தில் அவர் இறந்து போயிட்டார். இப்போ உங்களுக்கு என்ன கேள்வி எழும், சாமி இருக்கா? ஏன் பாலாக ஊற்றுனேன், தேனாக ஊற்றுனேன், பிரதோஷமாக போனேன், பூமாலையாக கட்டி போட்டேன், அத்தனையும் வாங்கிட்டு இந்த சாமி அவரை காப்பாற்றாமல் விட்டுருச்சே, இவர் இருக்குதா, இந்த சாமி இருக்குதான்னு இப்போ எனக்கு சந்தேகமாகி போச்சு. எனவே நான் வேண்டிய ஒருவரை இந்த சாமி காப்பாற்றலை, இனி நான் சாமி கும்பிட மாட்டேன். அப்படி நிறைய பேர் வெளியே போனவங்க உண்டு, தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தர் 2 பேர்லாம் இல்லை, நிறைய பேர் அதனால தான் போயிட்டான், சாமி கும்பிடவே போயிட்டான். சில பேர் அப்படி போனதுனால தான் சாமி கும்பிடவே வந்திருக்கிறான். இவன் வேண்டி நின்னது போயிடுச்சு, அவன் சாமியே கும்பிட்டுருக்க மாட்டான். இவன் விருப்பமான ஆள் போன பிறகு சாமிகிட்ட வந்திருப்பான். இவன் சாமி கும்பிட்டுருந்து விருப்பமான போனோன்னு இவனும் வெளியே போயிடுவான். சில பேருக்கு வாழ்க்கை வரலாற்றை பார்த்தீங்கன்னா, அவன் சாமியே கும்பிடாமல் இருப்பான், ஆனால் அவன் விரும்பப்பட்ட ஒரு பொசுக்குன்னு மண்டையை போட்டவுடனே வேறு வழி தெரியாமல் சாமிகிட்ட வந்து நின்றுருப்பான். இவன் பக்தியில் வந்து நிற்பான். இதுவும் நடக்குது, அதுவும் நடக்குது. நம்ம கேட்டகிரி எந்த கேட்டகிரியில் இருக்கிறோம் நமக்குள்ளேயே வச்சுக்குவோம் இல்லையா? இந்த தத்துவ ஞானத்தை ஏன் படிக்கணும்? இந்த சைவ சித்தாந்தம் என்ற தத்துவ ஞானம் நாம் ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்டால், யாருக்காவது வேண்டுதல் செய்து அந்த வேண்டுதலுக்குரிய இறந்து போய்விட்டால் நீ தடுமாறாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த தத்துவ ஞானம்தான் ஊன்றுகோலாக நின்று உங்களை காப்பாற்றும். ஏன், இறைவன்னா யார், இறைவனுக்கு இலக்கணம் என்ன, இறைவன் இப்போ என்ன வேலை செய்கிறார், இப்படி கேள்வியெல்லாம் கேட்டிங்கன்னா இந்த தத்துவ ஞானம் தான் விடை சொல்லும். நீங்கள் வேறு நூலில் அதுக்கு விடை காண முடியாது. இப்போ உங்களுக்காக நான் சொல்கிறேன். இப்போ வேண்டப்பட்ட ஒருவர் நீங்கள் வேணும்னே பிழைச்சிக்கிட்டார். இப்போ சிவபெருமான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறார், எப்பா நீ கேட்டேன்னு அவரை காப்பாற்றி விட்டுட்டேன், நீ சொல் எப்போ அவரை கூட்டிகிட்டு போட்டு. சும்மா ஒரு இது கற்பனைக்கு என்ன இப்போ தான் ஏஐலாம் வந்துருச்சு. நீங்கள் அப்படியே இப்போ சொன்னோம்னா அதுவே ஃபோட்டோவோடு கொடுத்தது, கதையாகவே கொடுத்தது. நான் தீம் சொன்னோன்னா அது ஸ்டோரி அப்படியே காட்சியாக கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. டெக்னாலஜி எங்கே போய் நிற்கிதுன்னு பாருங்களேன், அவ்வளோ உயர இடத்துக்கு போயிடுச்சு. சரி, இப்போ நாம் ஒரு உயிரை வேண்டணும். அது உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். ஒரு பள்ளிக்கூடம் போகிற குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணோம், சாமி காப்பாற்றி விட்டுருச்சு. இப்போ காப்பாற்றின பிறகு சாமி வந்து கேட்குறாரு நம்மளை, எப்பா இவனை எப்போ கூட்டிகிட்டு போட்டோம்? சாமி இப்போ தான் 10வது படிக்கிறான், ஒரு +2வாவது போட்டோம். சரி, +2 படிக்கிறான்னு வச்சுக்கலேன். 2 வருஷம் கழித்து சாமி வந்தார், +2 தேர்வு எழுதிட்டான்ப்பா, என்ன பண்ணிட்டோம்? சாமி காலேஜ் போக வேண்டாமா சாமி? சரி, காலேஜ் தான் போனார். 3 வருஷம் கழித்து வந்தார். அப்போ கேட்டால் என்ன சொல்லுவான்? இப்போ தான் சாமி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கிறான், ஒரு மாஸ்டர் டிகிரி முடிக்க வேண்டாமா? சரி, இன்னும் 2 வருஷம் படிக்கட்டும். சரி, 2 வருஷம் படித்து முடித்தான்.
நல்ல கோல்டு மெடலே வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சாமி வந்து கேட்க, தம்பி அவன் கோல்டு மெடலே வாங்கிட்டான், இப்போ கூட்டிகிட்டு போகட்டுமா? ஏன் சாமி, படித்த வேலைக்கு ஒரு காசு கையில் சம்பாரித்து பார்க்க வேண்டாமா? அப்போ என்ன, ஒரு வேலை போட்டுமே, சரி வேலைக்கு போனால் இப்போ கூட்டுமா அப்படின்னாரு. இப்போ தான் சாமி வேலைக்கே போயிருக்கிறேன், ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க வேண்டாமா? சரி கல்யாணத்தையும் பண்ணி வச்சாச்சு, கூட்டிகிட்டு போகட்டுமா? இப்போ தான் சாமி கை குழந்தையாக இருக்குது, அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேங்கிறீங்களே சாமி. சரி எப்போ கூட்டிகிட்டு போகட்டும், இந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்து வந்தேன்னு, இது 10வது போகிற வரைக்கும், இது 12வது போகிற வரைக்கும், அது காலேஜ் போகிற வரைக்கும், அது கல்யாணம். அப்போ எப்போ தான் கூட்டிகிட்டு போகலான்னு நீங்கள் சொல்லுவீங்க? 100 வயசு ஆனால் கூட நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இன்னும் 2 வயசு சேர்த்து இருக்கட்டுமே சாமி. ஏன், எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற 100 வயசு வாழ்ந்துட்டார், எங்கள் அப்பா 101 வயசு இருக்கட்டுமே, ரெக்கார்ட் ஆகட்டுமே. இப்படி நாம் என்ன பண்ணிகிட்டே இருப்பான், காலை நீடிப்பை செய்துக்கிட்டே இருப்போமே ஒழிய, இல்லை சாமி எல்லாம் ஃபுல்லாச்சு நீ கூட்டிகிட்டு போய் சொல்லிடுமா என்ன? ஒருபோதும் சொல்ல மாட்டோம். அதனால தான் இதை நமக்கு ரொம்ப எளிமையாக கண்ணதான்னு சொன்னார், வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் மண்ணில் நமக்கே இடமேது. நமக்கு முன்னாடி இருந்த தாத்தனும் பாட்டனும் பூட்டனும் போனங்காட்டி தான் நமக்கு இடம் இருக்குது. வந்தவங்கெல்லாம் இங்கேயே இருந்துட்டு இருந்தான்னு வச்சு இன்றைக்கி இடம் கிடைக்குமா நமக்கு? இப்போவே சென்னையில் நமக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம தாத்தன் பாட்டெல்லாம் இங்கே சென்னையிலேருந்து வந்தவங்களாம் இன்னும் ஜாகாமே இருந்தாலும் நமக்கு எங்கே இடம் கிடைக்கும்? இடமே இருந்திருக்காது. இன்னும் கொஞ்சம் புறநகர் போய் மறைமலை அடிகள் போய் அந்த பக்கம் தாண்டி அந்த பக்கம் போய் சென்னை எங்கேயோ போயிடுச்சியான்னாரு. ஆமாம்மா சென்னையை விட்டு நான் எங்கேயோ போயிட்டுன்னு போயிடுவோம். ஏன், வந்தால் போயாகணும், இதுதான் உலகத்தின் நியதி. இந்த உண்மையை உறக்கச் சொல்வது தத்துவ ஞானம். இந்த வாழ்க்கை நிலையில்லாதது, என்னைக்கு வேணாலும் மரணம் வரும், நாளை காலையில் கூட வரும். இப்போ பேசிகிட்டு இருக்க பொசுக்குன்னு வந்துச்சுன்னா போக வேண்டியது தான். நெஞ்சை இப்படி பிடிச்சோம்னா மெல்ல இடப்பக்கம் நொந்ததென்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்து போனார். தண்ணின்னு கேட்டு கொண்டு வரக்குள்ள உசுறு போகிறது எத்தனை பேர்? என்ன போயிடா, நம்ம உசுறு போகாமல் வந்துருமா என்ன? மரணம் வந்தே தீரும். அறம் செய்தாலும் மரணம் வரும், பத்தி செலுத்தினாலும் மரணம் வரும். அப்போ மரணத்தை எதிர்கொண்டு ஆக வேண்டும் என்கிற ஒரு உறுதியான கருத்தை நம் அறிவுக்குள்ள நிலைநாட்டுவதற்கு இந்த தத்துவ ஞானம் நமக்கு இன்றியமையாதது என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அந்த வகையில் நம்முடைய சைவ நெறி சிவம் நமக்கு எப்படி கொடுத்துருக்கிறாரு? முதல்ல சங்க இலக்கியம் முதலான அறநூல்களை கொடுத்து, அதற்கு பிறகு ஞானசம்பந்தர் முதலானவரை கொடுத்து பக்தியை கொடுத்து, அதன் பிறகு மெய்கண்டார் முதலானவரை கொடுத்து தத்துவ ஞானத்தை கொடுத்துருக்கிறான். இப்போ நான் காலையில் ஒரு 10:15 தொடங்கின இடத்துக்கு வந்துடுறேன். நமக்கு இறைவன் கொடுத்தது போல் உலகத்தில் ஒருத்தருக்கும் கொடுக்கலன்னு சொன்னோமா இல்லையா? நீங்கள் இன்றைக்கி கூகுள் எடுத்து தேடுங்க, 2000 ஆண்டுக்கு முன் நூல் கொடுத்திருக்கக்கூடிய கொடை இந்த உலகத்தில் எங்காவது நிகழ்ந்திருக்கிறதா? கூகுளில் தேடுங்க. சங்க இலக்கியம் இன்றைக்கி கையில் இருக்குது. இந்த சங்க இலக்கியத்துக்கு ஒப்பாக 2000 ஆண்டுக்கு முற்பட்ட நூல் என்று உலகத்தில் எந்த மொழியிலாவது எந்த இடத்திலாவது நூல் இருக்கா அப்படின்னு தேடுங்க. இருக்குது இல்லைன்னு அது பதில் சொல்லுங்க. இல்லை. சரி, அதுக்கு அடுத்தது இந்த ஞானசம்பந்தர் முதலாக பக்தி பணுவல்களாக இறைவனை போற்றி பாடப்பட்ட பாடல்கள் ஏறத்தாழ 19,000 பாட்டு இருக்குது. 18,000 சொச்சம் பாட்டு, 12 திருமுறைகள். நீங்கள் 18னே வச்சுக்கிட்டாலும் சரி, இந்த 18,000 பாட்டும் பக்தியில் பாடப்பட்ட பாட்டு. உலகத்தில் எந்த மொழியிலாவது 18,000 பாட்டுக்குன்னு காட்ட சொல்லுங்க. தமிழில் தான் இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. சரி, அதே போல் இன்றைக்கி சாத்திரம் என்று 14 சாத்திரங்கள் இறைவனை பற்றி, உயிரை பற்றி, உலகத்தை பற்றி எடுத்து சொல்லுகிற இலக்கண நூலாக 14 நூல் இருப்பது நம் மண்ணில் இருப்பது போல உலகத்தில் எங்கேயும் கொடுக்கப்படலை. இப்போ நீங்கள் நான் சொன்ன இடத்துல நின்று பார்க்கணும். கைலாயத்தில் இருக்கிற இறைவன்ட்டிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் கூறுகிற நல்லுலகத்துக்குத்தான் கொடையாக சங்க இலக்கியமும் பக்தி பணுவலும் தத்துவ ஞானம் என்கிற 3 வகையான கொடை நூலும் நமக்குத்தான் பெருமான் கொடுத்திருக்கிறார்.
வடநாட்டில் இருப்பவருக்கு இல்லை, அமெரிக்காவில் இருப்பவருக்கு இல்லை, வேறு உலகத்தில் எந்த நாட்டில் இருக்கிறவனுக்கு இதுபோல் ஒரு கொடை இல்லை. நமக்குத்தான் இப்படிப்பட்ட ஒரு கொடையை இறைவன் கொடுத்துருக்கிறான்னா நாம் யார்? மிகச்சிறந்த புண்ணியத்துக்குரியவர்கள் என்பதை உணர வேண்டாமா? நாம் அது உங்கள் அறிவுக்கு என்னைக்காவது எட்டுச்சுன்னா உங்கள் பிறப்பு வணக்கத்துக்குரிய பிறப்பு என்பதை உணர முடியும். இல்லைன்னா என்னமோ போங்க, நானும் வந்தேன், நானும் வாழ்ந்தேன், ஏதோ செத்தா போகுதுன்னு இருக்குது அப்படின்னு சலிப்பான வாழ்க்கையாக போய். வாழ்க்கை சலிப்பான வாழ்க்கை அல்லங்க, வணக்கத்துக்குரியது, வாழ்வதற்குரியது, போற்றுதலுக்குரியது. அந்த பெருமித உணர்வை சிவத்தை பேணினால் நமக்கு கிடைக்கும். சிவத்தை பேணம். சிவம் நமக்கு கொடுத்துருக்கிற கொடை, அப்படி அளப்பரிய கொடையை நமக்கு கொடுத்துருக்கிறான். அதனால் நான் தொடக்கத்தில் சொன்னேன், நாம் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. இந்த கொடை நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய கொடை. இயற்கை சூழலும் இசைந்து வாழ்கிற சூழல். அருட்கொடை என்று எடுத்தால் நூலின் வரிசையாகட்டும், அறமாகட்டும், பக்தியாகட்டும், தத்துவ ஞானமாகட்டும், இது போன்ற கோட்பாடுகள் நமக்கு கொடுத்தது போல உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லை, எந்த மக்களுக்கும் இல்லை. எனவே நாம் யார்? கொடுத்து வைத்தவர்கள். அது நம்ம புரியணும். அதில் நமக்கு அந்த உண்மை புலப்பட்டால் தான் தேவாரம் படிக்கும்போது உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஏன் அவர் பாடுறார்ல, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் யாதுமோர் குறைவில்லை. நமக்கு என்னையா குறை? எப்படி இருக்கிறீங்க? ஆனந்தமாக இருக்கிறேன். நம்மளை ஒருத்தர் கூப்பிட்றாரு, தொலைபேசியில் கூப்பிட்றாரு, எடுத்து சொல்கிறோம், திருச்சிற்றம்பலம் சிவாய நம, சொல்லுங்கள் ஐயா எப்படி இருக்கீங்க? ஆனந்தமாக இருக்கேன். அப்படியே சொல்கிறோம். என்ன போப்பா நீ ஏன் கேட்குற? அப்படியே நேற்று வரைக்கும் அப்படி சொன்னால் கூட இனிமேல் தூக்கி ஓரமாக போயிட்டு யாராக கூப்பிட்டா என்ன பண்ண? எப்படி இருக்கிறீங்க? ஆனந்தமாக இருக்கிறேன். சொல்லு சிவாய நம. என்னைய கஷ்டப்படுறேன்னு சொன்னாங்க, அதெல்லாம் நேற்று. அப்புறம் இல்லை ஏதோ காய்ச்சல், இதை கை வலிக்குது, நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொன்னாங்களே. ஆமாம் ஐயா, மூக்குன்னு இருந்தால் சளின்னு இருக்குதான் தெரியும், நெஞ்சு இருந்தால் வலிக்குத்தான் செய்யும். மூக்கில் சளி இல்லாமல் இருக்குமா என்ன? சளி வரத்தான் செய்யும். அந்த மாதிரி நெஞ்சுன்னு இருந்தால் என்ன பண்ணும்? வலிக்குத்தான் செய்யும். நெஞ்சு வலிலாம் ஒரு வலியா என்ன? வலிக்காதனால நீ பேசிகிட்டு இருக்கிறையா, வலிச்சாத்தாலும் எவ்வளோ தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது எல்லாமே நல்லா நினைவில் வைத்து கொள்ளுங்க. இதெல்லாம் தனித்தனி பார்ட், ஒவ்வொன்றும் தனித்தனி கருவிகள். இவையெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மெக்கானிசம் வேலை செய்துட்டு இருக்குது. இதுக்கு சிலதுக்கெல்லாம் அன்றைக்கெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்ற முடியாது. இன்றைக்கெல்லாம் மாற்றுற அளவுக்கு வந்துருச்சு. கண்ணை மாற்றிக்கலாம், நெஞ்சை மாற்றிக்கலாம், இதையே மாற்று சிகிச்சை வந்துருச்சு. மூட்டு மாற்றிக்கலாமா? மாற்றிக்கலாம். கண்ணை மாற்றிக்கலாமா? மாற்றிக்கலாம். இன்னும் எதிர்காலத்தில் எதையெல்லாம் மாற்ற போகிறான்னு தெரியல. மொத்தத்தில் இன்றைக்கி அப்டேட்டில் என்ன இருக்குது? மாற்று இதயத்தை பொருத்தலாம், சிறுநீரகத்தை மாற்றலாம் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி அறிவியலும் சரி மருத்துவம் சரி ஒரு முன்னேற்ற பாதையில் ஒரு இடத்துல நிற்கிறோம். நமக்கு என்ன கவலை? இந்த வந்திருக்கிறோம், செத்தே ஆகணும், மறந்துடக்கூடாது. நாளைக்கா நாளானிக்கா அடுத்த மாதமா அடுத்த வருஷமா தெரியல. போகிறதுக்குள்ளே ஏதானும் போட்டு தள்ளி போயிடணும் அப்படி நினைக்கக்கூடாது. போகிற வரைக்கும் வாழ்ந்துட்டு போகணும், நல்லா வாழ்ந்துட்டு போவோம். ஐயா என்ன கிடக்குது? இறைவன் இருக்கிறான், யாதுமோர் குறைவில்லை, யாதுமோர் குறைவில்லை. அப்போ இறைவனை பூசிப்பது தான் அறிவுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அவனை பூசிக்காமல் இந்த மகிழ்ச்சியை நாம் பெற முடியாது. அதனால தான் மணிவாசக பெருமான் திருவெம்பாவில் சொன்னார், உன்னுடைய திருவடியை போற்றி நிற்பதனால என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாயினார். 9வது பாட்டில் தானே சொன்னாருங்க. முன்னை படம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமக்கும் பேர்த்தும பெற்றியனே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன் அடியார் தாழ் பணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எம் கணவர்,
ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குதியேல் என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவார். என்ன குறையா? ஒரு குறையும் இல்லைன்றார. எத்தனை எத்தனை குறிப்பு நமக்கு திருமுறைக்குள்ளே பாடிருக்குது. நம்ம பாட்டாக பாட முடியுது, அதை அனுபவிக்கணும்ல இல்லைங்களா? பாட்டை பாடும்போது திருவம்பாய் பாருங்க, என்ன குறையும் ஏலோ மேலோ ரெம்பாவாய் அப்படின்னு வச்சுங்க. இவனே குறையோடு தான் இருப்பானதுக்கு பாட்டை மட்டும் என்ன குறையும் இலோன்னு பாடுறான்னு அப்படியே பாரு. நீங்கள் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லை அப்படி உசுரை கொடுத்து சொன்னா தானே அது தைரியமாக பாடுறான்னு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே உச்சின் மீது வான் இடிந்து விழுந்து வந்த போது அப்படின்னு வச்சுக்க. நிறுத்திய பாட்டை என்ன, எந்த பாட்டை எப்படி பாடிருக்கேன் கேட்போமா கேட்க மாட்டோமா? அப்போ என்ன இருக்கணும்? திருமுறையை பாடும்போது சிவம் அவர் நமக்கு கிடைச்ச பெரிய கொடை, அவருக்கு நம்ம அன்பன் அடியவன் என்ற உணர்வில் இருக்கும்போது அடப்போடா ஆண்டவன் எங்கூட இருக்கிறான் அப்படின்னு இருக்கணுமா இல்லையா? அந்த உணர்வு உங்களுக்குள்ளே என்னைக்கு அதிகமாகிறதோ அப்போது உங்கள் நெஞ்சு சொல்லும், ஆம் நீ கொடுத்து வைத்தவன், ஆம் எனக்கு இந்த வாய்ப்பு இந்த பிறவி எனக்கு கொடுத்து வைத்த பிறப்பு அப்படின்னு நீங்கள் உணர முடியும். நீங்கள் அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், நமக்கு கிடைத்த வாய்ப்புகளும் இந்த மெய்ஞானத்துக்கான சூழல்களும் உலகத்தில் வேறு யாருக்கும் வாய்க்கவில்லை, யாருக்கும் வாய்க்கலை. நமக்கு தான் இந்த வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கிறது. எனவே இதை இழக்காமல் தக்க வைத்து கொள்வதற்கான வாய்ப்பை நாம் தான் பயன்படுத்தி கொள்ளணும். நமக்கு அத்துணை வகையான சிறப்புகள் எல்லா வகையிலும் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் வகுப்பை கேட்க 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 நீங்கள் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக அமையும். எனவே நாம் இதுகாரும் சிந்தித்த வகையில் அறம், அறத்தினுடைய முதிர்ச்சி பக்தி, பக்தியின் முதிர்ச்சி தத்துவ ஞானம், இதுதான் அடிப்படை. நீங்கள் அறம் என்பதை கிரவுண்ட் ஃப்ளோர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பக்தி ஃபஸ்ட் ஃப்ளோர், தத்துவ ஞானம் செகண்ட் ஃப்ளோர். இந்த படிக்கட்டை தாண்டாமல் அந்த படிக்கட்டுக்கு மேலே ஏற முடியாது, இந்த மாடியை தாண்டா தான் அந்த மாடிக்கு போகணும். நீங்கள் தத்துவ ஞானத்தில் நிற்கும் பொழுது கீழே 2 படிக்கட்டு இருக்குது, 2 ஃப்ளோர் இருக்குது, உங்களை தாங்கி நிற்குதுங்கிறத மறந்துடக்கூடாது. எனவே அதை நீங்கள் பார்த்துக்கணும். இதை ஏன் நான் இந்த அடிப்படையை சொல்லிட்டு இங்கே இப்போ நான் பாட்டு வந்தோம், கையில் உண்மை விளக்கம் புத்தகம் கொடுத்தாச்சு, எடுத்தமா திருச்சிற்றம்பலம் உண்மை விளக்கம் மனவாசம் கடந்தார் அருளியது பாட்டுக்கு போகலாமான்னு போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்னத்தை தெரிய போகுது? கொஞ்சம் சிரமந்தான். பின்னாடி நமக்கு நாள் குறைவாக இருக்குது, பின்னாடி உதைக்கும், எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் நமக்கு கிடைத்திருக்கிற தத்துவ ஞானம் என்கிற சைவ சித்தாந்தம் மிகப்பெரிய கொடை என்பது உங்கள் அறிவுக்கு எட்டணும். இதை புரிவதற்கு நான் ஒரே ஒரு சான்று சொல்லணுங்க. நம்முடைய விவேகானந்தர் வெளிநாட்டுக்கு போய் நம் சமய கோட்பாட்டை நிலைநாட்டினார். வரலாறு உங்களுக்கு தெரியும். அவர் திரும்பி இந்தியாவுக்கு வந்த பொழுது சென்னைக்கு தான் வந்து இறங்கினார். ராமநாதபுர சமஸ்தானத்தினுடைய பாஸ்கர சேதுபதி தொண்டைமான் அவர்கள் தான் வரவேற்றாங்க. வரவேற்று அவருடைய மாளிகையில் அவருக்கு எல்லா சிறப்பும் செய்து ஓய்வெடுக்கிறதுக்காக அவரை வச்சுருந்தாங்க. அந்த ஓய்வு நேரத்தில் அவர் உணவெடுத்த பிறகு சற்று அளவலாக வேண்டிய நேரம். அரசருக்கு அவர்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன், அவர் எப்போ பேசினாலும் பக்தியில் இருப்பவராச்சே. அரசர் என்பவர் எல்லா வகையான செய்திகளையும் அறிந்திருக்கிறவங்க. கொஞ்ச நேரம் உரையாடலாம், மீறி என்ன பண்ணுன்னு தெரியல. அப்போ தான் சோமசுந்தர நாயகர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இவருடைய அரசவை புலவர். அவர் அழைச்சார், நீங்கள் அவர் சுவாமி விவேகானந்தர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருங்க அப்படின்ட்டார். 2 பேரும் மாலை நேரம் அளவலாவி கொண்டு இருக்கணும். இவருக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல. யார்? சோமசுந்தர நாயகர் மும்மொழி புலவர். அவருக்கு வடமொழி தெரியும், ஆங்கிலம் தெரியும், தமிழ் தெரியும். விவேகானந்தருக்கு தமிழ் தெரியாது, ஆங்கிலம் தெரியும், வடமொழி தெரியும். சரி, இவர்கிட்ட பேசும்போது 2 பேருடைய உரையாடல் அமைகிறது. அப்போ சும்மா பேசி கொண்டு இருக்கிறாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்களே என்ன பேசினீங்கன்னு கேட்டார். வெளிநாட்டில் போய் நான் பிரம்மத்தை பற்றி பேசினேன். அவர் சும்மா ஒரு ஏன்னா விவேகானந்தர் கம்பீரமாக இருக்கும் தோற்றம், அவருடைய குரலும் அப்படி கம்பீரமாக தான் இருக்கும். நான் பிரம்மத்தை பற்றி பேசினேன் அப்படின்னார். இவர் கேட்டுக்கொண்டார். ஓ,
பிரம்மம் அப்படின்னா என்னன்னு கேட்டார். சோமசுந்தர நாயகர் அவர்கிட்ட கேட்குறார், பிரம்மம்னா என்ன? அவர் சுவாமி பிரம்மம்னா என்னன்னார். விவேகானந்தர் பார்க்குறார், என்ன பிரம்மம்னா என்னன்னு தெரியாதா உனக்கு அப்படின்னு ஒருவாறு அவரை பார்க்குறாருங்க. அவர் ஒன்றும் அதை பற்றி கவலைப்படலை. தெரியல சுவாமி, நீங்கள் சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கிறேன்னார். பிரம்மம் என்றால் பெரியது அப்படின்னார். சரி, அடுத்து கேள்வி, அப்போ சிறியது எது அப்படின்னார். பெரியது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு விவேகானந்தர். அடுத்த வினாடி புலவர் கேட்டார், சிறியது எதுன்னார். சிறியதா? சிறியது ஏது? ஒன்றே ஒன்று தான், அது பெரியது, அதுதான் பிரம்மம் அப்படின்னார். இவர் சொன்னார், சின்னதுன்னு ஒன்று இருந்தால் தாயா பெருசுன்னு ஒன்று இருக்கும், இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், அதை பெருசு பெருசுன்னு எப்படி எப்படி நம்புவதுன்னார். பாருங்க, விவேகானந்தர் சரண்டர் ஆகிட்டார். நீர் என்னமோ சொல்ல வருகிறீர் என்னன்னார். இல்லை, பிரம்மம் என்பது பெரியது, அப்போ சிறியது என்ற ஒரு பொருள் இருக்க வேண்டும் அல்லவா? ஆம், அந்த சிறிய பொருளுக்குத்தான் சீவாத்மா என்று பெயர், பெரிய பொருளுக்குத்தான் பரமாத்மா என்று பெயர். உங்கள் கோட்பாடு ஒரு பொருளை தவிர வேறு பொருள் இல்லை என்பது. ஆனால் எங்கள் மண்ணின் கோட்பாடு அப்படி அல்ல. பிரம்மம் என்கிற ஒரு பொருள் இருக்கிறது, அது பரம்பொருள் என்று சொல்வோம். சீவாத்மான்னு ஒரு பொருள் இருக்கிறதுக்கு அதுக்கு ஆன்மா என்று பெயர். இந்த ஆன்மா இறைவனை சென்று சேராமல் தடையா ஒரு பொருள் இருக்கிறது, அதுக்கு பாசம் என்று பெயர். எனவே இந்த மண்ணில் பதி பசு பாசம் என்று முப்பொருள் உண்மை இருக்குதுன்னு சொன்னார். பாருங்க, விவேகானந்தர் திகைத்து போனார். அவர் சொன்னார், நீங்கள் என்னிடத்தில் பேசிய அனைத்தையும் ஆங்கிலத்தில் எனக்கு மொழிபெயர்த்து பதி பசு பாசம் இவற்றை பற்றிய விரிந்த செய்தியை எனக்கு ஆங்கிலத்தில் கொடுக்க வேண்டும் என்று விவேகானந்தர் இதே சென்னை மண்ணில் கேட்டுக்கொண்டார். ஆனால் நம்முடைய சோமசுந்தர நாயகர் அதை எழுதி அவருக்கு சேர்த்துவதற்குள் இறைவன் அவரை அழைத்து கொண்டார். எனவே விவேகானந்தருக்கு இந்த பதி பசு பாசம் என்கிற தத்துவ ஞானம் எட்டாமலே போய்விட்டது. அவருக்கு எட்டாத தத்துவ ஞானம் இப்போது நமக்கு எட்டும் வண்ணமாக கையில் இருக்கு. நீங்கள் இப்போ சிந்திக்கணும், நாம் உண்மையிலேயே விவேகானந்தர் தவத்தை ஒப்பீடு பண்ணால் நாமெல்லாம் அவ்வளோ பெரிய தவமெல்லாம் இல்லை. வீரத்துறவி, ஒழுக்கத்தில் சிறந்தவர், நல்ல ஞானம் உடையவர். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒருவருக்கு கிடைக்காத இந்த தத்துவ ஞானம் நாம் எங்கேயோ ஒரு பக்கிருந்து வந்திருக்கிறோம். நாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம்? கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா நாம் ஒரு குப்பையிலிருந்து வந்து சேர்ந்துருக்கோம். நம்ம நெஞ்சு அழுக்கு, நம்ம நெஞ்சு அழுக்கான நெஞ்சு. நாம் இருக்கிற இடமும் கொஞ்சம் குப்பையானது தான். நம்ம அறிவு ஒன்றும் தூய்மையான அறிவெல்லாம் இல்லை. ஆனால் தூய்மையானவருக்கு கிடைக்காத அந்த தத்துவ ஞானம் அழுக்காக இருக்கிற நமக்கு கிடைச்சிக்குது. ஐயா, என்னையா இது? அதுக்கு பேர் தாங்க கருணைன்னு பேர். அதுக்கு பேர் தான் கருணை. ஏன்? தகுதியுடையவருக்கு தகுதியான பொருள் கிடைத்தால் அதுக்கு பேர் கருணை அல்ல. தகுதி இல்லாதவனுக்கு தகுதிக்கு மேலான ஒரு பொருள் கிடைக்கிறது தான் கருணை என்று பெயர். இப்போ நமக்கு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், எல்லை இல்லை நின் கருணை எம்பிரான்னு மாணிக்க வாசகர் சொல்கிறாரே, அப்படி இந்த சாமி என் மேலே அப்படி என்னங்க கருணை வச்சுருக்குன்னு கேட்டால், மிகப்பெரிய ஜாம்பவானுக்கெல்லாம் எட்டாத தத்துவ ஞானத்தை எனக்கு எட்ட வைத்திருக்கிறானே, இது கருணை அல்லவா பெருமானே? ஆம், இதுதான் கருணை. அந்த கோணத்தில் நின்று பார்த்தீங்கன்னா தான் இறைவன் நமக்கு தந்த கொடை, மிகப்பெரிய கொடையை நமக்கு தந்திருக்கிறான் என்பதை நாம் உணர்வதற்கான வாய்ப்பு. ஒரு சிறிய முயற்சி எந்த அளவுக்கு நமக்கு திருவருள் கூட்டுகிறதோ அந்த அளவுக்கு அந்த முயற்சியில் முயற்சிப்போம். யாராருக்கு என்னென்ன அவன் தருகிறானோ அந்த அளவுக்கு இதை சிந்திப்போம் என்று சொல்லி காலை அமர்வை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். மாலை உணவு 2:30 மணிக்கு உணவுக்கு பிறகு மீண்டும் வகுப்பு தொடரும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு செய்தியை மட்டும் சொல்லிடுறோம். வருகின்ற 8, 9 2 நாட்கள், 9, 10 2 நாட்கள் நம்முடைய மாசிலாமணி ஈசர் சந்தன காப்பிலேயே எப்போதும் இருக்கிற பெருமானை நம்ம போய் பார்க்கும்போதெல்லாம் சந்தன காப்பில் தான் பார்க்க முடியும்.
திருமுல்லை வாயில் இருக்கிற அந்த பெருமானை வருகிற 9, 10, 2 நாட்கள் மூல திருமேனியை நேரடியாக தரிசிக்கிற வாய்ப்பு இருக்கிறது. அந்த 2 நாட்களும் சந்தனக்காப்பு நீங்க பெற்று முழுமையான திருமேனியை தரிசிக்கிற வாய்ப்பு. அந்த அடுத்த நாள் அந்த மீண்டும் சந்தனக்காப்பு அணிவித்தார்கள்னா அடுத்த ஆண்டு வரைக்கும் அப்படியே இருப்பார். அதனால் வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் அந்த 9, 10, 2 நாட்களில் உங்களுடைய நேரத்துக்கு தக்கவாறு திருமுல்லை வாயில் இருக்கிற மாசிலா மணி ஈசரை வணங்கி திருவருள் பெற அன்போடு வேண்டி அறிவிப்பை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். உணவிடவேற்கு பிறகு 2:30 மணிக்கு வகுப்பு மீண்டும் தொடங்கப்பெறும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். சிவாய நம.